योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यम्. ஆச்சாரம்ங்கிறது பொதுவா கர்ம விஷயமா இருக்கு. ஆனால் இங்க நாம பார்த்துட்டே வரும் பகவத் பாதாள் ஞான விஷயமாவே ஆச்சாரத்தை சொல்லணும். ஒரு ஞான விசாரம் பண்ணக்கூடிய ஒரு ஜிக்ஞாசு எப்படி ஞானத்தினாலேயே கர்மாவை அனுஷ்டானம் பண்றார் அப்படின்னு. ஞானத்தினாலேயே எல்லாமே அவன் பண்றான். சரீரத்தினால பண்ண வேண்டிய கர்மாக்கள் ஞானத்தினால எப்படி பண்ண முடியும் அப்படின்னா இது ஒரு சாங்கேதிகமா சொன்னார், அவ்வளவுதான். ஞான நிஷ்டை தான் அவனுக்கு முக்கியம் அப்படிங்கறத சொல்றதுக்காக சொன்னார். இல்லாம ஞானத்தினாலேயே குளிக்கிறார், ஞானத்தினாலேயே சாப்பிடுறார், ஞானத்தினாலேயே தூங்குறார் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அவனுக்கு எந்த கர்மா சரீரத்தினால பண்ற போதும் அவனுடைய ஞான நிலை கலையாம இருக்குங்கிறத காட்டுறதுக்காகவே இப்படி சதாச்சாரத்தை, அதானது ஒருத்தர் செய்யக்கூடிய டெய்லி ரூட்டீனை பூராவும் ஞான நிலையில இருந்து பார்த்தே சொன்னார். ஏன்னா ஞானிகளும் குளிக்கிறா, சாப்பிடுறா, விவகாரம் பண்றா, அதெல்லாம் பண்ற போதும் சாஸ்திரத்தோட நிர்ணயம் என்ன அப்படின்னா, சில பேர்லாம் கொஞ்சம் கீதையெல்லாம் படிச்சானா அவ என்ன நினைச்சுப்பானா, கொஞ்சம் கீதை தெரிஞ்சிருந்தவா சொல்லுவா ஞானி கர்மயோகி அப்படின்பா. ஞானி கர்மயோகி இல்ல, ஒரு சாதகன் தான் கர்மயோகியா இருக்க முடியும். ஞானி அகர்மி. அவன் என்ன பண்ணினாலும் ஒன்னும் பண்ணல. கர்மயோகிங்கிறது யாருன்னா ஒரு கர்மா பண்றான், ஆனா பலத்தை எதிர்பார்க்கல, பலத்தை பகவானுக்கு அர்ப்பணம் பண்றான். நான் பண்றேன் அப்படிங்கிறது இருக்கு அவனுக்கு. ஆனா அவன் பலத்தை பகவத் அர்ப்பணம் பண்ணி சித்தத்தை சுத்தம் பண்ணிக்கிறான். அப்ப அவன் ஒரு சாதகன். ஞானி ஒரு சாதகன் இல்லையே. அவனோட சித்தமான பூர்ண நிலையில அவன் என்னதான் விவகாரம் பண்ணினாலும் நைஷ்கர்மிய சித்தி அப்படின்னு பேர் அவர் இருக்கிற நிலைய. அவர் என்ன பண்ணினாலும் ஒன்றும் பண்ணல. அதுக்கு திருஷ்டாந்தம் என்னதுன்னா ஈஸ்வரனே திருஷ்டாந்தம். ஈஸ்வரன் பிரபஞ்சத்துல சகல கர்மாக்களும் ஈஸ்வரனால நடக்கிற போதும் ஈஸ்வரன் ஒண்ணுமே பண்ணல. சிருஷ்டி பண்றான், ஒன்னும் பண்ணல. பிரம்மா சிருஷ்டி பண்றவர் ரொம்ப சாஃப்டா ஒரு தாமரையில உட்கார்ந்து இருக்கார், நிம்மதியா தியானம் பண்ணிட்டு இருக்கார். பிரம்மா எங்கேயாவது சீரியஸா உட்கார்ந்து இருக்காரா பாருங்க. சிருஷ்டிகர்த்தாவா இருக்கிற பிரம்மா நாம ஒரு கொஞ்ச நேரம் ஒரு ஆபீஸ் வேலை பண்ணினாலே ஜபம் பண்ண டைம் இல்லைங்கிறோம், சந்தியாவந்தனம் பண்ண டைம் இல்லைங்கிறோம், தியானம் பண்ண டைம் இல்லைங்கிறோம். அனுசூதம் அன்இன்டரப்டடா நடக்கக்கூடிய ஒரு வேலை சிருஷ்டி, அது பண்றவர் கையில ஜபமாலையோட அப்படியே உட்கார்ந்து இருக்காங்க. அதை விட சீரியஸ் ஒர்க் என்னன்னாக்க இந்த சிருஷ்டி பண்ணின அப்புறம் அதுல பரிபாலனம் பண்றது, சஸ்டெயின் பண்றது, அது பண்ணக்கூடியவர் விஷ்ணு இல்லையா? ஐயோ இதை பார்க்கணும் அதை பார்க்கணும், சின்ன வேலை பண்ணா கூட டென்ஷன் வச்சுட்டு ஓடிண்டே இருப்பா. அவ தலையில தான் எல்லாம் ஓடுறதுங்கிற மாதிரி. அந்த பரிபாலனம் பண்றவர் எப்படி இருக்கார்? சௌக்கியமா ஆனந்த ரூபே நிஜபோத ரூபே பிரம்மஸ்வரூபே ஸ்ருதிமூர்த்தி ரூபே. அவர் சௌக்கியமா ஆதிசேஷன்ல படுத்திருக்கார், யோக நித்ரையில இருக்கார். சம்ஹாரம் பண்றவர் சிவன். சம்ஹாரம்னாலே உக்ரமான வேலை. அந்த சம்ஹாரம் பண்றவர் எப்படி பண்றார்னா ஆனந்த சாந்திரோ பவான் அப்படின்னு.
அவர் ஆனந்த தாண்டவம் ஆடின்னு இருக்கார். ஆனந்த தாண்டவம் ஆடுறார். தாண்டவம் ஆடுறதை விட அவரை பார்த்தா எப்ப பார்த்தாலும் அப்படியே சமாதி நிலையிலேயே இருக்கார். இந்த கான்ட்ராஸ்ட், இந்த திரிமூர்த்திகளே என்னத்தை காட்டுறானா, எது பண்றதையும் பகவான் கீதையில ஒரு வார்த்தை சொன்னார் அர்ஜுனன் கிட்ட, நீ என்ன வேணா பண்ணு, என்ன வேணா பண்ணுன்னா என்ன வேணா பண்றதுக்கு இருக்கிற ஃப்ரீடம் இல்ல, நீங்க இன்னதுதான் பண்ணணும் அப்படின்னு நியமனம் பண்ணி இந்த சரீரம் பண்ணப்பட்டிருக்கு. நம்ம சும்மா கேட்கிறோம் என்ன வேணா பண்ணலாமா அப்படின்னா ஒருத்தர்கிட்ட சொல்றோம் என்ன வேணா பண்ணுப்பா அப்படின்னு சொல்லலாம், தைரியமா சொல்லலாம். நான் எல்லாரையும் கொல்லட்டுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டான்னா, சிவன் கொல்றாருங்கிறே நான் கொல்ல எவ்வளவு வேற கொல்லறதுக்கு ஒண்ணு தைரியம் வரும் பாக்குறது, ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த கொல்லறதுங்கிறது ஈஸியான, ஒரு ஹிட்லரா நினைச்சா ஹிட்லர் ஆயிடுவோமான்னா, சில பேர் அதுக்குன்னு பிறந்தவா. அர்ஜுனன் யுத்தம் பண்றதுக்குன்னு பறந்திருக்கிறவன், அவங்கிட்ட பகவான் சொல்றார் நீ யுத்தம் பண்ணுன்னு பகவான் சொல்லல. பகவான் கீதையில என்ன சொல்றாருன்னா, உன்னால யுத்தம் பண்ணாம இருக்க முடியாது. நாயா பிறந்து குயில் மாதிரி பாடணும்னா எப்படி முடியும்? நாயா பிறந்தா குறைக்கணும், குயிலா பிறந்தா பாடணும். என்ன அதோட உபாதி அப்படி இருக்கு இல்லையா? நீங்க இன்னைக்கு ஸ்கூல்லாம் பண்ற நேரத்தை கூட ஒருத்தர் எழுதி கொடுத்த மாதிரி நாய் குயில் எல்லாம் ஒரே ஸ்கூல்ல போட்டு எல்லாரும் ஒரே மாதிரி சத்தம் போடணும் அப்படின்னா நடக்குமா? அதனால கர்மாவுக்கு உபாதி சம்பந்தமா இருக்கிறதுக்கு ஸ்வதர்மம் அப்படின்னு நாம சொல்றோம். ஸ்வபாவ விகிதம் கர்மா. அந்த இதுக்குள்ள நமக்கு இப்ப ஒருத்தர் பாட தெரியும்னா, அவர் பாடுறத அவர் என்ன சொல்றாரு, இது என்னோட ஃப்ரீவில், எனக்கு பாட தெரியும் அப்படிங்கிறார். அப்பனே உன்னோட ஃப்ரீவில் இருக்கே, அதுதான் உன்னோட பாண்டேஜ். ஏன்னா உனக்கு பாட தெரியும், எப்படி பாட தெரியுமோ அப்படிதான் பாட தெரியும். அதுலயே உன்னோட பாண்டேஜை பார்க்கலாம். வேற ஒருத்தரோட ஆக்ஷனை பார்த்து அந்த மாதிரி ஒன்னா பாடின பாரு உன்னால முடியாது. சோ அந்த பாட தெரியற ஃபீல்டு இருக்கே, அதுவே அவனோட பிரகிருதி, அதுவே அவனோட பிரிசன், அதுவே அவனோட பாண்டேஜ். அது அல்லாம இன்னும் தான் உன்னால இருக்க முடியாது. அதனால பகவான் என்ன சொன்னார், அந்த கர்மா நீ பண்ணு. ஆனால் நேற்றுக்கு சொன்னோமே, அந்த கர்மாவை ஈஸ்வரார்ப்பணம் பண்ணு. ஈஸ்வரார்ப்பணம் பண்றதுன்னா எப்படி பண்ணுறது? முதல்ல ட்ரைனிங் பலனை எதிர்பார்க்காம பகவத் அர்ப்பணம் பண்ணி, பகவத் ஆராதனையா கர்மாவை பண்ணினா சித்தம் சுத்தமாகும். சித்தம் சுத்தமாயி ஞானத்தை அடைஞ்சுட்டானால் ஆத்மாவோட ஸ்வரூபம் அகர்மா அப்படின்னு தெரியும். அந்த அகர்மாத்மஸ்வரூப தரிசனம் வந்துடுத்தானா இவனோட பிரகிருதிக்கு தகுந்தபடி இவன் என்ன பண்ணினாலும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அந்த வேர்ட்ல, என்ன வேணா பண்ணினாலும் அப்படின்னா என்ன வேணா பண்ண யாருக்கும் முடியாது. அவ பிரகிருதி இருக்கிற மாதிரி இல்லாம இருக்கவும் யாருக்கும் முடியாது. கர்மாவில் யாருக்கும் ஃப்ரீடம் இல்லை. ஃப்ரீடம் இருக்கிற மாதிரி தோன்றதே தவிர ஃப்ரீடம் கிடையாது. அதனால இவனோட பிரகிருதிக்கு தகுந்தபடி இவன் என்ன பண்ணினாலும் இவன் ஒன்னும் பண்ணல. ஆனால் இந்த ஞானி இருக்கானே ஜீவன் முக்தன், அவனுக்கு பிரகிருதி இல்லை, அவனுக்கு சுபாவம் கிடையாது. அதவா ஞானிகள்கிட்ட ஒரு சுபாவம் தெரிஞ்சா கூட அது வெறுமன ஒரு அவரோட சரீரம் தெரியறதோ இல்லையோ அந்த மாதிரி ஒரு சர்ஃபஸ் தான் அது. அது வாஸ்தவமா அதுக்கு டெப்த் கிடையாது. அந்த சுபாவம்ங்கிறது வெறுமன வெளியில கொஞ்சோண்டு தெரியறதே தவிர அவருக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, ஜகத்தை பூரா நியமனம் பண்ணக்கூடிய சக்தி தான் அந்த சரீரத்தை பிடிச்சிட்டு வேலை பண்றதே தவிர அவரோட பிரகிருதின்னு ஒண்ணு கிடையாது. பிரகிருதின்னு ஒண்ணு இருக்கானா அவன் சாதகனையே தவிர சித்தன் இல்லை. சித்தனை பொறுத்தவரை பிரகிருதி இல்லை. அதுக்குள்ள இன்னமும் உபனிஷத்து எப்படி சொல்றதுன்னா, அதுக்குள்ள என்ன பவர் இருக்குன்னா, மழை பெய்ய வைக்கிறது எந்த பவரோ, இடி வெட்ட வைக்கிறது எந்த பவரோ, புயல் காத்து அடிக்கிறது எந்த சக்தியோ, சூரியன் உதிக்க வைக்கிறது எந்த சக்தியோ, நதி ஓட வைக்கிறது எந்த சக்தியோ, அந்த சக்தி தான் இவனுக்குள்ள இருந்து வேலை பண்ணும். அது ஒரு பர்சனல் ஈகோ இல்லை. அது அப்ப அந்த நிலையில இருக்கிற அவர் பண்ணக்கூடியது எல்லாமே, அவனுடைய இயக்கம் எல்லாமே
ஈஸ்வரன் இயங்க வைக்கிற மாதிரி தான் இயங்குறானே தவிர தன்னோடான ஒரு அகங்காரத்தினால இயங்கலை. அந்த நிலைய பார்த்து பகவத் பாதாள் அந்த நிலையில இருந்து நமக்கு அந்த நிலையில ஒரு ஆச்சாரத்தை சொல்றது சதாச்சாரானுசந்தானங்கிறது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. ஏன்னா அந்த நிலை நமக்கு வந்துடுமா, அந்த நிலையில நம்மளால இருக்க முடியுமான்னு ஒரு சாதகன் கேட்கலாம். கேட்டாலும் ரெண்டு பிரயோஜனம். ஒரு பிரயோஜனம் அவ எப்படி இருக்கா, அவ எதுவும் பண்ணாம இருக்காளேன்னா அவ எல்லாம் பண்றாப்பா. ஏன்னா அவளுடைய அந்த ஞான நிலை இருக்கே அதுவே தான் எல்லா ஆச்சாரத்துக்கும் லட்சியம். எந்த ஆச்சாரத்தை பண்ணினாலும் இந்த ஆச்சாரத்துக்கு அல்டிமேட்டா என்ன பிரயோஜனம்? ஞானம் தான். ஆச்சார பிரபவோ தர்மஹா தர்மஸ்ய பிரபுரச்சுதா. இல்லையா? இந்த ஆச்சாரத்துக்கு லட்சியம் என்ன? அச்சுதா, பகவான் தானே. இந்த ஆச்சாரத்துக்கு லட்சியம் ஈஸ்வர சாட்சா்காரம் தான் அப்படின்னு இருக்கிற போது அந்த சாட்சா்கார நிலையை உள்ள வச்சுட்டே ஆச்சாரம் என்ற ஒரு சமத்காரம் சில பேருக்கு சித்திக்கும். இது இப்ப நம்ம வேதாந்த பரமா இப்ப நம்ம சொல்றோம். பக்தி பரமா கூட பக்தாள்லாம் பாடியிருக்கா. நிறைய பக்தாள்லாம் பகவன் நாமத்தை ஜபம் பண்ணிண்டே எல்லா கர்மாக்களும் பண்றேன், ஹே பகவானே உனக்கு இதெல்லாம் பூஜை ஆயிடுத்து அப்படின்னு. அம்பாள் பேர்ல பாடியிருக்கா, சிவன் பேர்ல, விஷ்ணு பேர்ல எல்லாம் இருக்கு. துகாராம் அபங்க இருக்கு, நாமதேவர் அபங்க இருக்கு. ஏகநாதர் சொல்றார் ஒரு இடத்துல, ஏகநாத் பாகவதத்துல வீடெல்லாம் கிளீன் பண்ணி குப்பையெல்லாம் பெருக்கி பகவானை தியானம் பண்ணிட்டே பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் எல்லாத்தையும் கூட்டி எடுத்துட்டு போய் கொல்ல பக்கமா போய் ஒரு இடத்துல போய் இந்த குப்பையை போடுற போது நாராயணார்ப்பணம் அப்படின்னு போட்டா அவன் பூஜையாச்சு. ஏன்னா பூஜைங்கிறது கர்மா இல்ல, தியானத்துக்கு தான் பூஜைன்னு பேரு. இல்ல இல்ல, பூஜைன்னா ஆச்சமனம், அப்புறம் சுக்லாம்பரதனம் பண்ணும், அப்புறமா மூப்பாத்த சொல்லணும், அப்புறம் பிராணாயாமம் பண்ணும், அப்புறம் அர்ச்சனை பண்ண, இதெல்லாம் நாம பூஜைங்கிறோம் இல்லையா? இது பூஜை தான், ஒத்துக்கிறேன். இது உள்ள தியானம் இருந்தா தான் பூஜை ஆகுமே தவிர இல்லாட்டா ஜடம். அதுக்கு ஒரு வெதிரேகமா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு புரியும். இப்ப பூஜை பண்றதுக்கு இன்னும் ஃபியூச்சர்ல வந்துடும் ரொம்ப சீக்கிரமே. என்னதுன்னா ஒரு ரோபோட்டை பூஜை பண்ண வச்சுடுவோம். அந்த ரோபோட் அழகா வாத்தியார் மாதிரி கஷ்டத்தோட, இன்னும் உடம்பெல்லாம் கூட பார்த்தா மனுஷர் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் ரோபோட் வந்துடுத்து. அது மந்திரம் தவறாது, ஸ்வரம் தப்பாது, ஒரு இடத்துல கூட நழுவாது, பர்ஃபெக்டா மந்திரம் சொல்லும். அதுக்கு மாசமான சேலரி கொடுக்க வேண்டாம், அதுக்கு பல இச்சை கிடையாது, அதுக்கு அகந்தா கிடையாது இல்லையா? ஆனா அது பூஜை பண்ணினா அது பூஜை ஆகுமா? ஜடம் இல்லையா? அதுக்கு தியானமும் கிடையாது, அதுக்கு பகவானும் கிடையாது, ஹிருதயமும் கிடையாது, ஒன்னும் கிடையாது. அது அதர் எக்ஸ்ட்ரீம், அது ஜடம். ஆனா அது நீங்க பூஜைன்னு எதை கூப்பிடுறீங்களோ அதெல்லாம் எந்த பூஜை பண்றவரை விடவும் பெர்ஃபெக்டா பண்ணும். அர்ச்சனையை அழகா பண்ணும், ஒரு நாளைக்கு ஓடாது, ஒரே தாளமா பண்ணும், ஒரே மாதிரி மந்திரம் சொல்லும். ஆனா பூஜை ஆகாது. ஏன் பூஜை ஆகாது? அதுக்கு ஒரு பிரசன்ஸ் இல்ல, சந்நிதி இல்ல, அதுக்குள்ள ஜடம். அது அப்ப பூஜை என்ன? அந்த அந்தர்யாமிக்குள்ள வரக்கூடிய பாவனைக்கு தான் பூஜைன்னு பேரு. அந்த பாவனையுடைய பாஹ்ய அபிவியக்தியா இவன் அர்ச்சனை பண்ணலாம், அபிஷேகம் பண்ணலாம். கண்ணப்ப நாயனார் கதை சொல்ற மாதிரி அவனுக்கு தெரிஞ்ச அஜ்ஞானத்தோட என்னத்தையோ கடிச்சு போட்டு காலில் போட்டுக்கிற சப்பலால தொடச்சு எதையெல்லாமோ வச்சுண்டு எப்படி எல்லாமோ பண்ணினாரே. பக்தி கிம்ன கரோதி அஹோ வனசரோ பக்தாவதம் சாயத்தே. அந்த பக்தி என்னதான் பண்ணாதுப்பா? வனசரம் காட்டாளம் பரம பக்தன் ஆயிட்டானே. அப்ப இந்த காட்டாளன் பூஜை சரியாவா பண்ணினா? ஒன்னும் பண்ணல. அவன் பண்ணின பூஜையை நம்மளால ஒத்துக்கவும் முடியாது. கண்ணப்ப நாயனார் சம்பிரதாயத்துல நாங்க பூஜை பண்றோம்னா அடிதான் கிடைக்கும். அது பண்ணினா நீ கண்ணப்ப நாயனாரும் ஆயிட மாட்ட. ஏன்னா அவர் பண்ணினத்துல பாக்கியத்தை பூரா விளக்கி
ஆந்தரிகமா அவருக்கு இருக்கிற சுத்த நிர்மலமான பகவான் அப்படிங்கிற பாவமும் அந்த பக்தியை மட்டும் எடுத்துட்டு பூஜை அப்படிங்கிறோம். அப்ப அதுதான் பூஜைன்னு எடுத்துட்டா அது மட்டும் ஒருத்தனுக்குள்ள நிலச்செடுத்து வச்சுங்க. அவன் பூஜை பண்றது மட்டும் இல்ல, தூங்கி எழுந்திருக்கிறதுல இருந்து அடுத்த டைம் தூங்குற வரைக்கும் தூக்கத்துல சொப்பனத்துல எல்லாம் நிலச்சு கொடுத்தானா அவன் என்ன பண்ணினாலும் பூஜை ஆயிடும். ஜபோ ஜல்ப ஷில்பம் சகலமபி முத்ரா விரச்சனா கதி பிராதக்ஷிண்ய கிரமணம் அசனாத்யாஹுதி விதி பிரணாம சம்வேஷ சுகம் அகிலம் ஆத்மார்ப்பண திருஷா சபர்யாபர்யாயஸ்தவ பவது என்னே விலசிதம். சௌந்தர்ய லஹரியில பகவத் பாதால் சொல்றா, அம்மா நான் என்னென்ன பண்ணினாலும் அது உனக்கு சபர்யா பர்யாயமா போயிடுக்குமே அப்படின்னா, உனக்கு ஆராதனையா போகட்டும். அப்படி ஆராதனையா போகணும்னா என்ன, ஹிருதயத்துக்குள்ள அம்பாள் இருந்துட்டே இருந்தானா இவன் பூஜை பண்ணினாலும் சரி, சமையல் பண்ணினாலும் சரி, நடந்தா பிரதட்சணம் ஆயிடும், பேசினா ஜபம் ஆயிடும், தூங்கினா சமாதி நிலை ஆயிடும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் தட்சிணேஸ்வரன் கோவில்ல பூஜை பண்ணிட்டு இருக்கார். நீங்கள பார்த்திருக்கீங்களோ தெரியாது, ரொம்ப அழகான இடம் கங்கை கரையில. அந்த கோவில் கட்டினவ ஒரு ராணி ராசமணின்னு பேரு. அவ ஒரு மீனவ வம்சத்தை சேர்ந்தவ. அதனால பெரிய பணக்காரி. அவ ஒரு ராணி அந்த வம்சத்துல. அவ ஏதோ ஒரு உள்ள ஒரு தூண்டுதல் அந்த கோவிலை கட்டி பூஜைக்கு யாரையுமே கிடைக்கல. அந்த வம்சத்துல பிறந்தவ கட்டின கோவில் யாருமே ஆச்சாரமா பூஜைக்கு போகல. அப்புறம் லாஸ்ட்ல அது யாருக்கும் அந்த கோவில தானம் கொடுத்து அதுல அப்புறம் பூஜைக்கு வந்தா ராமகிருஷ்ணரோட அண்ணா. அதுக்கப்புறம் மெதுவா மெதுவா காளி கிட்ட ஒரு ஆகர்ஷணம் ராமகிருஷ்ணர் பூஜை பண்றார். இந்த ராணி ராசமணி வந்திருக்கா அங்க பூஜை பார்க்க. தியானத்துல கண்ண மூடின்னு உட்கார்ந்து இருக்கா. எல்லாரும் ரொம்ப ரெஸ்பெக்டா நின்று இருக்கா. இவர் பூஜை பண்ணிட்டே இருக்கிறவர் அப்படி பார்த்தார். இவர் ஒரு சாதாரண பூஜாரி தான், அங்க சேலரி வாங்குறவர். அவர் ஏதோ நிலையில அப்படி ராமகிருஷ்ணரே சொல்றார், அந்த யோகியோட பார்வை எப்படி இருக்குன்னா, ஒரு பேக்கரியில போனா வெளியில இருந்து பார்த்தாலே அந்த கிளாஸுக்குள்ள ஜிலேபி லட்டு எல்லாம் வச்சிருக்கிற தெரியற மாதிரி, நான் என்ன பண்றது, சில பேர் வந்தா அவளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் தெரிகிறது அப்படின்னு. அது ஒரு பெரிய நிலைங்கிறோம், ரொம்ப கஷ்டமான நிலை. சென்சிட்டிவ் ஆயிட்டானா ரொம்ப கஷ்டம். சில பேர் வந்தா உட்கார முடியாது, சில பேர் வந்தா தெரியும். அவ வெளியில எப்படி வந்தாலும் நமக்கு அவளுக்குள்ள இருக்கிறது தெரியும்னா ரொம்ப கஷ்டம். இந்த அம்மா தியானம் பண்ணிட்டு இருக்கா. இவர் சட்டுன்னு கீழே இறங்கி வந்தார். செவிட்டுல பலாருன்னு விட்டார் ஒரு அடி. இந்த அம்மா ஆடி போய் கண்ணை திறந்து பார்த்தா, இப்படி பாக்குறா, இவருக்கு ஏற்கனவே பைத்தியம்னு பேரு அங்க. ஏன்னா எப்படி எல்லாமோ பூஜை பண்றார். அம்பாளுக்கு பூஜை பண்ணா தந்தலையில போட்டுக்கிறார், நைவேத்தியம் பண்ணா தானே சாப்பிடுறாரு. ஒரு சமயம் பூஜை பண்றார், ஒரு சமயம் பண்ணாம இருக்கார், சமாதியிலேயே இருக்கார். அதனால ஏற்கனவே கம்ப்ளைண்ட் போயிடுத்து இந்த அம்மாக்கு. இந்த பைத்தியக்கார பூஜாரிய வெளியேற்றணும். இப்ப இப்படி வேற பண்ணி விட்டாரா, நிச்சயமா இவரை டிஸ்மிஸ் பண்ணி விட போறான்னு நினைச்சுட்டு இருக்கா. ஒரு அடி அடிச்சு அந்த அம்மா கண்ணை திறந்து பார்த்தா, இங்க கோர்ட்டை பத்தி நினைச்சுட்டு இருக்கேன். கோர்ட்ல நடக்கிற கேஸ பத்தி நினைச்சுட்டு இருக்கேன். இதுவே நினைக்கிறது இங்க இந்த அம்மா அப்படியே நமஸ்காரம், டாக்கூர் நான் தவறு பண்ணிவிட்டேன் அப்படின்னா பொறுத்தும். அப்புறம் அவர் மாப்பிள்ளை கிட்ட சொன்னா, காளியே காளிய பூஜை பண்றா, யாரும் தடை இருக்கும். அந்த வெளியில இருக்கிற பூஜைங்கிறது வேற, உள்ள இருக்கிறது வேற. உள்ள இருக்கிற பூஜை வந்துடுத்தானா பும்சி அஜாயாக லயா அப்படின்னு பூஜைக்கு ஒரு விற்பத்தி சொல்லுவா. பூஜா அப்படின்னா என்னன்னா பும்சி அஜாயாக லயா. அஜானா மாயா மனம்னு அர்த்தம். மனம் பும்சி புருஷே ஆத்மனி, ஆத்மாவில லயிக்கிறதுக்கு தான் பூஜை. பகவான்ல லயமாகிறது தான் பூஜை.
அப்படின்னா அது மட்டும் போருமா? அப்படி இல்லை. சில பேருக்கு பாக்கியமா பூஜை பண்ணினாத்தான் வரும். அது மட்டும் இல்ல, இந்த பாக்கிய பூஜைக்கு ஒரு அழகு இருக்கு. அது பாயிட்ரி இன் ஆக்ஷன். வெளிப்படி பார்த்தா அந்த பாக்கியமான பூஜைன்னா அதுக்கு ஒரு அழகு இருக்கு, அதுக்கு நிறைய பிரயோஜனம் உண்டு. அதனால பாக்கிய பூஜையை விட்டு விடக்கூடாது. பாக்கிய பூஜைக்கு நிறைய பிரயோஜனம் உண்டு. அது ஸ்வய அனுபவத்துல தான் தெரியும். அதனால பாக்கிய பூஜையோட பிரயோஜனம், முக்கிய பிரயோஜனம் ஆந்தரிகமான இந்த தியானம் தான். நம்ம தர்மமே எப்படின்னா, ஆகாசத்துல பறந்தாலும் பூமியில இருக்கிற ரூட்டை விடப்படாது. இதுதான் நம்ம தர்மம். பூமியில இருக்கிற வேற விடாம ஆகாசத்துல பறக்கணும். நம்ம வைதிக சம்பிரதாயமே அப்படிதான். உத்தம வேதாந்தம் இருக்கிற போது கூட முடிகிற மட்டும் நித்தியானுஷ்டானம் எல்லாம் பண்ணுவா. சில பேருக்கு அதையும் மீறி பண்ண முடியாத நிலை வந்துடும், அது வேற விஷயம். அதையும் மீறி பண்ண முடியாத நிலை வந்துடுத்துனா அவ பண்ண வேண்டாம். ஏன்னா அவ பண்ணா கடலுக்குள்ள போய் யாராவது தீர்த்தம் குடிக்கிறதுக்கு தேடின்னு இருப்பாளானா. சதா சமாதி நிலையில் இருக்கிறவனுக்கு ஸ்பெஷலா ஒரு அனுஷ்டானம்னு கிடையாது, டைம் கிடையாது. அந்த ஒரு நிலைய இங்கே பகவத் பாதால் சதாச்சாரானுசந்தானம் இப்ப என்ன சொல்றான்னா, ஆத்ம விசாரம் பண்ணக்கூடியவன் என்ன வேலை பண்ற போதும் அந்த ஆத்ம தியானத்தை விட்டுடாம பண்ண கத்துக்கணும். இது ஒரு ஹையர் ஸ்டேட் ஆஃப் சாதனா. அதுதான் நாம சொன்னோம், ஸ்நானம் பண்ற போதும் தான் ஆத்மான்னு மறந்துவிடப்படாது. தூங்கி எழுந்திருந்த உடனே முதல்ல நான் ஆத்மா, சுத்தமான வஸ்து, நிர்மலமான வஸ்து அப்படின்னு தியானம் பண்ணணும். சந்தியாவந்தனம் பண்ற போதும் ஹிருதயத்தில் அந்த சந்தியால கவனம் போகணும். வெளியில வாட்ச பார்த்துட்டே உட்கார்ந்துட்டு இருந்தா முடியாது. நார்த் போல்ல போனா, சில இடத்துல போனா 6 மாசத்துக்கு சூரிய உதிச்சுட்டே இருக்குமா, 6 மாசத்துக்கு ஒரு கதை சந்தியாவந்தனம். சில பேர் தோணும், சந்தியாவந்தனம் பண்ணி ஒரே கஷ்டமா இருக்கு, அங்க எங்கேயாவது போனா போறோம் வேலையா அப்படின்னு. 6 மாசத்துக்கு ஒருக்கா சந்தியாவந்தனம் பண்ணா போறோம். சந்தியாங்கிறது ஆத்மாவைத்தான் நாம சொல்றோம். அதனால அது எப்பவுமே பண்ணணும். தீர்க்க சந்தியான்னு அதுக்குதான் பேர். அதனால எப்பவும் மனச தியானத்துல வச்சுக்கணும். யோகஸ்த குரு கர்மாணி, இதுதான் பகவான் கீதையில அர்ஜுனன் கிட்ட கர்மா பண்ணு, யோக நிலை தவறாம கர்மா பண்ணு, யோக நிலையில இருந்துட்டே கர்மா பண்ணு அப்படின்னு அது மகான்கள்லாம் காட்டினான் இல்லையா. மகாபரிவா நடந்துட்டே இருந்தா, பாரதம் பூரா நடந்தா, வரவாள்கிட்ட எல்லாம் எல்லா விஷயத்தையும் உருவி உருவி கேட்டா, எல்லா விஷயத்திலையும் தலையப்பட்டான். சில்பசாஸ்திரமா இருந்தாலும், சங்கீதமா இருந்தாலும், வேதமா இருந்தாலும், கர்மானுஷ்டானமா இருந்தாலும், ஏன் பொலிட்டிக்ஸா இருந்தாலும் அதுலயும் தலையப்படும். ஆனால் அவளே ஒரு இடத்துல சொல்றா, வித்யாரண்யரோட ஸ்லோகத்தை எடுத்து கோட் பண்ணி சொல்றா, இந்த கும்பத்தை தலையில வச்சுட்டு கரகாட்டம் பண்ற பொண், அது பிராக்டிஸ் ஆயிடுத்தானா, அந்த தாம்பாளத்துல நின்று ஆடுற போது என்னதான் ஆடினாலும், ஆடுற போது எல்லாரையும் பார்க்கறா, பாட்டுக்கு தகுந்தபடி ஆடுறா, முதிரைகள் பண்றா, என்ன பண்ணினாலும் அந்த கும்பம் தலையிலேருந்து கமிழ்ந்துடாம கவனம் இருக்கிற மாதிரி புங்கானு புங்க விஷயேக்ஷண தத்பரோபி பிரம்மாவலோக திஷனாம் ந ஜஹாதி யோகி. புங்கானு புங்க விஷயேக்ஷண தத்பரோபி அப்படின்னா மைனூட் டீட்டெயில் வரைக்கும் விஷயங்களுக்குள்ள போறான். ஒரு லௌகிகன் உலகத்துல இன்வால்வ்டா இருக்கான், அதுல இருந்து துன்பம் வருது, அவனுக்கு துக்கம் வருது. அதனால அவனுக்கு ஆன்மீகமான வாழ்க்கை, ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு வரபோது வைராக்கியம் எல்லாத்தையும் விட்டு எதுலையுமே இன்வால்வ் ஆகாம ஏகாந்தமா இருந்து தியானத்தை பழகிறான். அப்ப எதை பார்த்தாலும் அவனுக்கு பிடிக்கல, யாருகிட்டையும் கலந்துக்க பிடிக்கல, லோகத்துல கலந்துக்க பிடிக்கல, ஒன்னும் பிடிக்கல. சில பேர் அப்படியாவே பூர்ண நிலை வரைக்கும் இருந்துடுவா. அப்புறம் சித்தர்களா அடைய வேண்டியதை அடைஞ்சப்புறம் ஜீவன் முக்தர்களா இருக்கிற சில பேர் திரும்பவும் கம்ப்ளீட்டா இன்வால்வ் ஆயிடுவா. எப்படின்னா லௌகிகால விட இன்வால்வ் ஆயிடுவா. அவ இன்வால்வ் ஆகிற மாதிரி லௌகிகால கூட முடியாது, அவ்வளவு டீப்பா இன்வால்வ் ஆயிடுவா. அப்படி இன்வால்வ் ஆனாலும்
இந்த சகதியில போற மத்ஸ்யம் மீன் இருக்கே, அது மேல ஒரு கொஞ்சம் கூட சளி இருக்காது, பளபள பளபளான்னு இருக்கும் இல்லையா? அது சகதிக்குள்ள எல்லாம் போறது தண்ணியில, அதை எடுத்து அப்படி பளபளான்னு இருக்கிற மாதிரி இந்த யோகி உலகத்துல எல்லாத்திலையும் இன்வால்வ் ஆகி எல்லாத்துக்கூடையும் கலந்து எல்லாருக்கும் வழிகாட்டின்னு இருந்தாலும் ஒரு கொஞ்சம் கூட அவன் மேல ஒரு மலம் பத்திக்கிறது இல்லை. பிரம்மாவலோக திஷனாம் ந ஜஹாதி யோகி சங்கீத தாள லய நிருத்திய வசங்கதாபி. அந்த ஆடுறவள் எப்படி இருக்கான்னா, அவன் ஒன்னும் டிட்டாச்சடா இல்ல. டிட்டாச்சடா இருந்தா அவளால ஆட முடியாது. கம்ப்ளீட்லி இன்வால்வ்டு. வசங்கதா, அதுக்குள்ள தன்னை விட்டு கொடுத்துட்டு இருக்கா. அபேண்டன், இந்த சங்கீத அது வார்த்தையே இங்கிலீஷ்ல சொல்ற டான்சிங் இன் கம்ப்ளீட் அபேண்டன், விட்டு கொடுத்து வசங்கதா. அப்படி தாளத்துக்கு தகுந்தபடி ராகத்துக்கு தகுந்தபடி ஆடினாலும் மௌலிஸ்த கும்ப பரிரக்ஷணதீஹி நடிவ, தலையில இருக்கிற கும்பம் இருக்கே கொஞ்சம் கூட அசங்கல, தன்னுடைய யோக நிலை கொஞ்சம் கூட கலங்காம அசையாம இருக்கக்கூடிய நிலையில இருந்தே லோக விவகாரம் பண்ண முடியுமானா பண்ணணும். அப்படி பண்ண முடியலையானால் அந்த உள்ள இருக்கிற நிலையை திறந்து விவகாரம் பண்ணக்கூடாது, விவகாரத்தை திறந்து அந்த நிலையில இருக்கணும். இதுதான் சாதகனுக்கு இருக்கிற உபதேசம். அந்த நிலையை எந்த காரணத்தினாலையும் யோகத்தை விட்டுவிடப்படாது, கர்மாவை வேணா விடலாம். யோக கர்மசு கௌசலம் அப்படின்னு கீதையில ஒரு ஸ்லோகம். நிறைய பேர் அதுக்கு எப்படி அர்த்தம் சொல்றானா, யோகா இஸ் டெக்ஸ்டிரிட்டி இன் ஆக்ஷன் அப்படின்னு சொல்ற. நிறைய டிரான்ஸ்லேஷன் அப்படிதான் இருக்கு. ஸ்கில்ஃபுல்னஸ் இன் ஆக்ஷன், கர்மாவை பர்ஃபெக்டா பண்றதுதான் யோகா. நிறைய பேருக்கு புரிஞ்சுன்னு இருக்கா அப்படிதான், நிறைய பேருக்கு அது ரொம்ப அப்பீலிங்காவும் இருக்கு. ஆனால் பகவத் பாதாள் எப்படி அர்த்தம் சொன்னான்னா, கர்மசு கௌசலம் யோகா அப்படின்னா, யோகம் தான் கர்மாவில் கௌசலம் அப்படின்னு அர்த்தம். புரியறதா? ரொம்ப வித்தியாசம். ஏன்னா கர்மாவை பர்ஃபெக்டா பண்றதுங்கிறது உங்ககிட்ட இல்லை. இட் ஹஸ் மெனி காசஸ். உங்களுக்கு பர்ஃபெக்டா பண்றதுக்கு இருக்கிற பவர் இல்லாம இருக்கலாம், வெளியில இருக்கிற சிச்சுவேஷன் ஒத்து வராம இருக்கலாம், இல்ல நீங்க கர்மா எவ்வளவுதான் பர்ஃபெக்டா பண்ணாலும் பாதியில நின்று போயிடலாம், கர்மா உங்களை விட்டுட்டு போயிடலாம், நீங்க கர்மா விட்டுட்டு போயிடலாம். கர்மா பர்ஃபெக்டே ஆகாது. என்ன கர்ம பிராரப்தமா இருந்தாலும் யோக நிலை கலையாம இருக்கிறது தான் கௌசலம். அதுதான் சமத்காரமே தவிர கர்மாவை பர்ஃபெக்ட் பண்றவன் யோகினாக இன்னைக்கு என்ன பர்ஃபெக்ஷன் இருக்கு ஃபீல்ட் ஆஃப் ஆக்ஷன்ல பாருங்களேன். எந்த ஃபீல்ட் ஆஃப் ஆக்ஷன் எடுத்து பாருங்க, என்ன பர்ஃபெக்ஷன். தீட்டி 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 டெக்னாலஜி டெவலப்மெண்ட் எல்லாம் வச்சுட்டு இமேஜின் பண்ண முடியாத பர்ஃபெக்ஷன். அவளா யோகிகள் ஆயிடுவாளா? அவளுக்கு அதனால முக்தி வந்து விடுறதா, நிம்மதி வந்து விடுறதா, சாந்தி வந்து விடுறதா, ஞான நிலை வந்து விடுறதா? ஒன்னும் வராது. அந்த டெக்ஸ்டரிட்டி இன் ஆக்ஷனுக்கு என்ன ரிசல்ட்? டெக்ஸ்டரிட்டி இன் ஆக்ஷன் ரிசல்ட், யோகம் இல்லை. அதை ஒத்துக்கிறோம், அது நல்லது. உலகத்துல பேரு கிடைக்கும், நல்ல அவார்டு கிடைக்கும், அண்ட் யூ வில் ஹாவ் எ இன்டகிரேட்டட் பர்சனாலிட்டி பர்ஹாப்ஸ். அப்படி கூட இல்லாம இருக்கலாம். சில பேர் கர்மா நன்னா பண்ணுவா, அவ பர்சனாலிட்டியில் இன்டெகிரிட்டி எல்லாம் இருக்காது. தட் இஸ் எ டிஃபரண்ட் திங். அதுக்கு கனெக்ஷனே இல்லாம கூட இருக்கலாம். அப்போ யோகத்தை நலகுலைய விடாம இருக்கிறது தான் கர்மாவோட பலனே தவிர, கர்மாவை அழகா பண்றது யோகத்தோட பலம் இல்லை. அது புட்டிங் த கார்ட் பிஃபோர் த ஹார்ஸ் அப்படிம்பா, அந்த மாதிரி ரிவர்ஸ். அது நிறைய பேர் இந்த உலகத்துல ஏதோ பண்றதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு நினைச்சுக்கிறாளே, அந்த மாதிரி. அது நீ உலகத்தை பூரா உபயோகப்படுத்தின்னு நீ முக்தி அடையணுமே தவிர, ஒன்னா உபயோகப்படுத்தி இந்த உலகத்தில் ஒரு கட்டடம் கட்டினத்தினாலேயோ, ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிச்சதுனாலேயோ, ஒரு புஸ்தகம் எழுதினதுனாலேயோ
இல்ல ஏதாவது 4 பேர் நம்ம பேரை புகழ்த்தினதுனாலயோ உனக்கு நிம்மதி வந்துடாது, உனக்கு முக்தியும் கிடைக்காது. நம்ம எப்பவுமே பெரிய பெரிய ஆளுகளை தான் பார்த்துட்டு இருக்கோம், சின்ன சின்ன ஆளுகளை பார்க்கறதே இல்லை இல்லையா? ஃபேமஸா இருக்கிறவா, நோபல் பிரைஸ் கிடைச்சவா, சரி அவளையே நீ கொஞ்சம் கூட ஒரு அப்சர்வேட்டரி லென்ஸ் வச்சுன்னு பார்த்தேன்னா நிறைய நோபல் லாவரைட்ஸ் எல்லாம் சூசைட் பண்ணிக்கிறான். ஏன்? யோகம் இல்லை. நிறைய பர்ஃபெக்ட் ஆக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறவா நிம்மதி இல்லாம இருக்கான். உலகம் பூரா அவளுக்கு பிரசித்தி. வால்டேர்னு ஒரு பெரிய ரைட்டர், அவர் வீட்டிலேருந்து ரயில்வே ஸ்டேஷன் வேற போறதுக்குள்ள நேக்கட் ஆயிடுவார், நக்னமாயிடுவார். ஏன்னா ஒரு நம்பிக்கை, அந்த ஊர்ல ரொம்ப பிரசித்தமா இருக்கிறவாளோட டிரெஸ்ல இருந்து ஒரு பீஸ் கிடைச்சதானா ரொம்ப பாக்கியம் அப்படின்னு இப்படி ஒரு ஏதாவது கிளப்பி விட்டுட்டா போறோம். அவ்வளவு பிரசித்தம். அவர் செத்து போற போது அவர் உடம்பு கடந்து நாத்தம் அடிச்சுட்டு அசலாத்து காரணம் அவ வளர்த்துற நாயுமா இழுத்துட்டு போனான். அவ்வளவுதான். சர்வம் வியர்த்தம் மரண சமயே சாம்ப ஏக சகாயா அப்படின்னு சந்திரசேகர பாரதி சுவாமிகள் ஒரு பாட்டு. சர்வம் வியர்த்தம் மரண சமயே சாம்ப ஏக சகாயா. உங்ககிட்ட என்ன வேணா இருக்கட்டும்பா, வித்தாதீச பிரபுத வசுமான் போபவீது பிரகாமம். ஒரு குபேரன் போல தனம் இருக்கட்டுமே, ஆகாசத்துல சஞ்சாரம் பண்ற சக்தி இருக்கட்டுமே, என்ன பவர் இருந்தாலும் சர்வம் வியர்த்தம் மரண சமயே சாம்ப ஏக சகாயா. அதனால் உள்ள இருக்கிற நிம்மதி, இந்த ஒரு பிரேக் த்ரூ கிடைச்சுடுத்தானா நம்ம வாழ்க்கையில தப்பிச்சுன்னு விடுவோம். உலகம் பூரா நம்மளை என்ன ஹிப்னோடைஸ் பண்றதுன்னா, இது நீங்க உலகம் பூரா பண்ணணும், பிரசித்தமாகணும். பிரசித்தான நம்மளை பார்த்து ஒரு 1,00,000 பேர் புகழ்த்தி நமக்கு என்ன பிரயோஜனம்? இருக்கிற பேப்பர்ல எல்லாம் வந்த பிறகு நமக்கு என்ன சந்தோஷம் வருமா, நிம்மதி வருமா? இல்ல நம்மளை பத்தி தெரியறவாளோட எண்ணிக்கை கூட கூட நமக்கு சந்தோஷம் அதிகமாயிட்டே இருக்குமா? நிம்மதியும் வராது, ஒண்ணும் வராது. நிம்மதிங்கிறது ஆத்மாவில் இருக்கு, ஹிருதயத்துல இருக்கு. ஒரு ஊர்லயே இருந்துட்டு ஒரு கூலி வேலை பண்ணிட்டு ஆத்ம ஞானியா இருந்து நிம்மதியா இருக்கலாம், உலகம் பூரா பிரசித்தமாயிருந்தும் நிம்மதியா இருக்கலாம். ஆனா அதுக்கு இதுக்கும் கனெக்ஷன் கிடையாது. அந்த நிம்மதியா இருக்கிறதுங்கிறது யோகம். அதுக்குத்தான் இங்க சதாச்சாரானுசந்தானத்துல பகவத் பாதாளோட ஸ்ட்ரெஸ் அங்கதான். ஆத்மாவை விட்டு விலகாம இருந்துன்னு கர்மா பண்ண கத்துக்கும். அந்த சமத்காரம் உனக்கு வந்து கொடுத்தானால் உன்னுடைய பிராரப்த வாழ்க்கை உன்னை டிஸ்டர்ப் பண்ணாது. எல்லாம் கீதையில பகவான் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுக்குற. துன்பம் வரட்டுமே, அதுக்கு நான் என்ன பண்றது? ஒன்னும் பண்ண முடியாது, ஆசங்காம இரு, அவ்வளவுதான். துக்கேன குருநாப்பி இன்ன விசால்யத்தை. எந்த ஒரு நிலையில இருந்தா எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் ஆடாம இருக்க முடியுமோ அந்த நிலையில போய் உட்கார கத்துக்கும். அப்படி ஒரு நிலை இருக்கு, அப்படி ஒரு ஐலண்ட் இருக்கு உன்னோட ஹிருதயத்துக்குள்ள. சொன்னேன் மணி த்வீப், அந்த த்வீப்ல போய் உட்காந்துக்கும், அங்க ஒன்னும் வராது. அந்த சென்டரை கண்டுபிடிச்சு அந்த சென்டர்ல உட்காந்துக்கோ. டோன்ட் எக்ஸ்பெக்ட் குட் திங்ஸ் டு ஹேப்பன் ஆல்வேஸ். கனகதாரா ஸ்தவன் சொன்ன சொர்ணம் விழுந்த மாதிரி நிறைய பேர் அது விழுந்துடும் நினைச்சிருக்கா, ஒன்னும் விழாது. நான் சாதாரணமா சொல்லுவேன், கனகதாரா ஸ்தவன் சொன்னா பள்ளி விழுந்தது அப்படின்னு. ஒரு மாமி சொன்னா பள்ளி விழல, எங்க ஆத்து மாமா விழுந்தார், மேல தட்டின்னு இருந்தார், பொத்துன்னு விழுந்தார். நான் என்ன விழறதுன்னு பார்த்தேன், அவர் விழுந்து பிராக்சர் ஆயிட்டு. என்ன நடக்கும் தெரியாது. கர்மாக்கு தெய்வம் அப்படின்னு தான் எண்டு. கீதையில பகவான் சொல்றார், உன்னுடைய உடம்பு
இந்திரியங்கள், அதனால பண்ணக்கூடிய சேஷ்டை, நீங்கிற பர்சன், இதெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு ஆக்ஷன். அதுக்கப்புறம் வெயிட்டிங் ஃபார் த ரிசல்ட். ரிசல்ட் எங்க இருக்கு? தலையில இருக்கு. தெய்வம் எப்படியோ வருது. அதிஷ்டானம் ததா கர்த்தா கரணம் ச பிருதக் விதம் விவிதாஷ்ட பிருதக் சேஷ்டா தெய்வம் ஜெய்வாத்திர பஞ்சம். நம்ம கையில இல்ல. பகவத் பாதால் சொல்றா, இந்த 5 ஹேதுவையும் தூக்கி வீசுப்பா, ஆத்மாவிலே இரு. நீ கர்மாவும் பண்ணல, உனக்கு இந்திரியமும் இல்ல, பலமும் இல்ல, இதுல எல்லாம் உன்னுடைய மனசை வைக்கவே இல்லை. நீ வாட்டுக்கு பூர்ண நிலையில இருந்துட்டே இருக்க. ஸ்துதிச்சாலும் சரி, நிந்த பண்ணினாலும் சரி, லாபம் வந்தாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் சரி, உன்னுடைய பூர்ணத்துவத்தை நலகுலைய விடாம இருந்தாயானால் நீ பண்ற ஆச்சாரம் எல்லாம் சதாச்சாரம் ஆயிடும். யத்யத் கர்ம கரோமி தத்தத் அகிலம் சம்போ தவ ஆராதனம். ஈஸ்வரன் ஹிருதயத்தில் இருக்கானா, நீ என்ன கர்மா பண்ணு பகவானுக்கு ஆராதனையா போயிடும். அப்படி இல்லையானால், பெரியவா ஒரு பக்தர் அவரே எழுதியிருக்கார். அவர் மடத்துலயே வளர்ந்தவர். பெரியவா கிணத்துக்கரையில் உட்கார்ந்துருக்கா. அவ அப்பா போய் பெரியவாள் நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு. அவர் அழகா புதுசு வேஷ்டி கட்டின்னு இருக்கார். ரொம்ப கூச்சம், நாங்கெல்லாம் தண்ணியா இருக்கு, அழுக்கா இருக்கு. ரொம்ப கூச்சமா போய் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணினா. நமஸ்காரங்கிறது பண்ணியாச்சு. பெரியவா சிரிச்சான். ஏன் பெரியவா சிரிக்கிற? இல்ல, நீ என்ன பண்ணின? நமஸ்காரம் பண்ணினேன். யாருக்கு நமஸ்காரம் பண்ணினேன்? பெரியவாளுக்கு தான் நமஸ்காரம் பண்ணேன். ஓ, நான் உன் வேஷ்டிக்கு தான் நமஸ்காரம் பண்ணினோம் அப்படின்னு நினைச்சேன். வேஷ்டிக்கு தான் நமஸ்காரம் இல்லையா? வேஷ்டிக்கு தானே, அதை விட வேல்யூ. அது அழுக்குப்பட்டு விடப்படாது, அது கிளீனா இருக்கணும் அப்படின்னு பிடிச்சிருந்து ரொம்ப ஜாக்கிரதையா. அது பகவத். அதனால சதாச்சாரம்ங்கிறது என்ன? நாம பண்ணக்கூடிய கர்மா எல்லாம் பகவத் ஆராதனையா போயிடும். நமக்கு ஹிருதயத்துல பகவான் இருந்தான். ஆனால் அப்படி தூங்கி எழுந்தப்புறம் ராத்திரி தூங்குற வரைக்கும் ஆத்ம விசாரமே பண்ணிட்டு ஒரு சாதகன் இருக்கானால் அவனோட எல்லா கர்மாக்களும் அனுஷ்டானங்களும் அதுக்குள்ள அடக்கம். அவன் என்ன பண்ணினாலும் அதுக்குள்ள எல்லாம் எவ்ரிதிங் இஸ் கம்ப்ளீட் தேர். இதுதான் பகவத் பாதா சொல்லிட்டு வரா. இதை நாம பார்த்தோம் நேற்றுக்கு. சந்நியாசம், அபயதானம், இதெல்லாம் சொல்லி நேற்றுக்கு எதில் வந்திருக்கோம்னா வேதாந்த ஸ்ரவணம். அந்த ஞான நிலை வரத்துக்கு என்ன பண்ணணும்? வேதாந்த ஸ்ரவணம் பண்ணணும். வேதாந்த ஸ்ரவணம் குறியாத்து மனனம் ச உபபத்திபிஹி யோகேன அபியசனம் நித்தியம் ததோ தர்சனம் ஆத்மனஹா. ஆத்ம ஞானம் எனக்கு எப்படி வரும்? ஆத்ம தரிசனம் எப்படி வரும் அப்படின்னு ஒரு சாதகன் குரு கிட்ட கேட்கிறார். அப்ப குரு சொல்றார், நீ முதல்ல ஸ்ரவணம் பண்ணு. யாரு சாட்சாத்தா ஆத்மாவை தெரிஞ்சுட்டு இருக்காளோ அந்த பிரம்மனிஷ்டன் கிட்ட இருந்து நீ கேட்கிற, அதுக்கு ஸ்ரவணம்னு பேர். ஸ்ரவணம் பண்ற போதே சில பேருக்கு சாட்சாத்காரம் வந்துடும். பாகவதத்துல விதுரர் சொல்றார், மைத்ரேய மகர்ஷி கிட்ட போய் சிரவணம் பண்றார். மைத்ரேயர் கிட்ட சொல்றார், நீங்க உபதேசம் பண்றதுக்கே என்னோட காதுக்குள்ள போற போது இதுவரையா திறக்காத ஒரு நாடி திறக்கிறது உள்ள. அந்த நாடி இவ்வளவு நாளா திறக்கல. நாடிகள்லாம் நமக்குள்ள சரீரத்துல நிறைய நாடி இருக்கு. இந்த நாடி எல்லாமே இமோஷனல் ஸ்ட்ரீம்ஸ். குளிரை பத்தி சொன்னா உடம்பு பூரா குளிர்றது. அது என்ன தெரியறது? நமக்கு சொரியறதுன்னா உடம்பு பூரா தெரியறது. இந்த நாடிகள் அந்த சென்சேஷனை எடுத்துன்னு போறது இல்லையா? அந்த மாதிரி ஆத்மா பிரம்மம் அப்படின்னா மீனிங் இவனுக்குள்ள வரமாட்டேங்க, அர்த்தமாக மாட்டேங்கிறது.
இவனுக்கு சித்தசுத்தி ஒரு பிரம்மனிஷ்டர்கிட்ட கேட்கிற போது ஒரு புது ஸ்ட்ரீம் இவனுக்கு காதுல இருந்து பிரெயினுக்கு போகல, டைரக்டா ஹார்ட்டுக்கு கனெக்டட் ஆகிறதான். சாட்சாத்தா ஸ்வரூபத்தை விளக்கிறது, அபிமானத்தை இல்லாம பண்றது, சங்கத்தை இல்லாம பண்றது. யஹ் கர்ணநாடியும் புருஷஸ்ய யாதா பவப்பிரதாம் கேஹரத்திம் சினத்தி. அந்த சிரவணம் பண்ற போதே சில பாக்கியம் இருக்கிறவாளுக்கு ஒரு வாட்டி குருமுகத்திலிருந்து கேட்டாலே, சில பேருக்கு ஒரு கிளிம்ஸ் வந்துட்டு போகும். அப்படி வந்துதானா அந்த கிடைச்சதை வச்சுண்டு ஏகாந்தமா இருந்துண்டு அதுக்கு விசாரம் பண்ற பிரக்கிரியா இருக்கு. எப்படி நிதித்தியாசனம் பண்ணணும், மனனம் பண்ணணும், அப்படி இந்த மனனம் பண்ணி யுக்தி, அதுக்கு தகுந்தபடி யுக்திகளோட மனனம் பண்ணி இவன் ஸ்வரூப ஞானத்தை தரிசனம் ஆத்மனஹா இப்படி தடையெல்லாம் நீக்கினா, பிரதிபந்தம் எல்லாம் நீக்கினா இவனுக்கு சமாதி நிர்விகல்பமான நிலையில ஹிருதயத்துல நிர்விகல்பமான போதம் பிரகாசிக்கிறது. அதை நாம சமாதி அப்படின்னு கூப்பிடுறோம். கீதையில பகவான் இதை சமாதி அப்படின்னு சொல்றார். பகவத் பாதாள் ஆத்மாவில தி சமமா நிற்கிறதே சமாதி, சமாதி ஆத்மா அப்படின்னு. ஆத்ம தரிசனம் இவனுக்கு ஹிருதயத்துக்குள்ள ஏற்படுறது. ஸ்ரவணத்தினால, மனனத்தினால, நிதித்தியாசனத்தினால இவனுக்கு சாட்சாத்தா ஆத்ம தரிசனம் கிடைக்கும். எனக்கு சாத்தியமாகும். அப்படி கிடைச்சிடுமா? சும்மா குரு சொல்றார், இது கேட்டா அப்படி கிடைக்கும். அப்ப பகவத் பாதாள் சொல்றா, இந்த வாக்கு இருக்கே அதுக்கு ஒரு சக்தி இருக்கு, அது ரொம்ப பவர்ஃபுல். வாக்குங்கிறது அக்னி. அக்னிர்மே வாசி ஸ்ரிதா வாக் ஹிருதயே ஹிருதயம் மயி அகம் அமிர்தே அமிர்தம் பிரம்மணி. அக்னி வாக்குல உட்கார்ந்துக்கிறது, வாக்கு ஹிருதயத்தில் உட்கார்ந்துக்கிறது, ஹிருதயம் ஸ்வரூபத்துல. இதுதான் நியாசம். ஆக்சுவலா பார்த்தா இதுதான் நியாசம். இந்த லகு நியாசங்கிறோமே அதுல நியாசம் முடிஞ்சு போச்சு. இந்திரியஸ்தானத்துல தேவதைகளை கொண்டு வச்சு, இந்திரியத்தை மனசுல வச்சு, மனசை ஹிருதயத்துல வச்சு, ஸ்வரூபத்துல அடக்கி எல்லாத்தையும் ஸ்வரூபத்துல ஹோமம் பண்றது நேற்றுக்கு சொன்னோமே, இதுதான் நியாசம்தான் ஹோமம். இப்படி ஹோமம் பண்ணினவன் தான் சம்யக் நியாசம் பண்ணினா சந்நியாசி. அதான் சந்நியாசி, சம்யக் நியாசம் பண்ணினவன். உலகத்தை பூரா இந்திரியங்கள ஹோமம் பண்றான், இந்திரியங்களை மனசுல ஹோமம் பண்றான், மனச ஹிருதயத்துல ஹோமம் பண்றான். ஹிருதயமே ஸ்வரூபம். அப்படி எல்லாத்தையும் ஸ்வரூபத்துல ஆகூதி கொடுத்து அடக்கம் பண்றவன் இருக்கே, அவனோட அந்த ஹோமமே விரஜ ஹோமம். எல்லா ரஜஸும் போயிடுத்து அவனுக்கு. அவன் வைராஜமான பதத்துல ஸ்வரூபத்துல இருந்துடும். அப்படி இருக்கிறவனே சந்நியாசி. இப்போ இங்க சப்த சக்தேர் அச்சிந்தியத்வா சப்தாதேவ அபரோக்ஷதீஹி பிரசுப்த புருஷோ யத்வத் சப்தேனைவாவ புத்தியதே. 4 பேர் தூங்கின்னு இருக்கா. ஒருத்தர் பேரு ராமன் பேரு, இன்னொருத்தன் பேரு கோபாலன் பேரு, இன்னொருத்தன் பேரு பரமேஸ்வரன் பேரு வச்சுங்களேன். நீங்க அங்க போய் ராமா அப்படின்னு கூப்பிட்டா ஒரு மாதிரி அவ்யக்த தசையில ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இல்லாம கூப்பிட்டா அந்த ராமன் மட்டும் எழுந்திருந்து வருவான். அந்த சப்தம் உள்ள போய் என்ன கூப்பிடுறான் அப்படின்னு எழுந்திருக்கிறது இல்லையா? பிரசுப்த புருஷோ யத்வத். தூங்குறவன் முழுக்க வச்சா கூப்பிட்டா அந்த சப்தம் உள்ள போய் அவனை எழுப்புற மாதிரி குரு உபதேசம் பண்ணக்கூடிய மகா வாக்கியம் இருக்கு, இவனுக்குள்ள போய் அர்த்தத்தை கொடுக்கிறது. வெர்பல் மீனிங் இல்ல. இப்ப ராமா அப்படின்னா ராமாவை கூப்பிடுறான் அப்படின்னு இருக்கலையே அவன் இல்லையா? சில பேர்லாம் பிரகாஷ் அப்படின்னு பேர் வச்சுக்கிறான். பிரகாஷ்னா லைட், எல்லாருக்கும் தெரியும். பிரகாஷ்னு கூப்பிட்டா ஏதோ லைட்டை கூப்பிடுறான் அப்படின்னு இருக்கு இல்லையா? அவன் என்ன கூப்பிடுறான்? அகமஸ்மி அப்படின்னு.
ஏதோ ஜோதியை கூப்பிடுறான் அப்படின்னு உட்கார்ல, என்ன கூப்பிடுறான் இல்லையா? அந்த மாதிரி வேதாந்தம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு மகா ஸ்வரூப லட்சணமும் இந்த சாதகனுக்கு என்ன பத்தி சொல்றது, என்ன பத்தி சொல்றது, நான் தான் அதுக்கு பொருள், நான் தான் அதுக்கு பொருள் தான் அர்த்தமாறதே தவிர நிர்மலம் அப்படின்னா பியூர் அப்படின்னு அர்த்தமாகல. சர்வவியாபி அப்படின்னு ஆல் பர்வேடிங் அப்படின்னு அர்த்தமாகல. செல்ஃப் இஃபல்ஜென்ட் அப்படின்னு அர்த்தமாகல. ஸ்வயம் பிரகாசம்னா இவனுக்கு என்ன தெரிகிறது? ஸ்வயம் பிரகாசம் அகமஸ்மி, நிர்மலம் அகமஸ்மி, சுத்தம் அகமஸ்மி, பிரம்ம அகமஸ்மி, ஆத்மா அகமஸ்மி, ஜோதி அகமஸ்மி. நான் நான் அப்படின்னு தான் அர்த்தமாகிறதே தவிர அது ஏதோ ஒரு வெர்பல் மீனிங் இவன் புத்தியில போகல. இந்த சப்தம் என்ன பண்றது? உள்ள போய் பொருளை விளக்கி மறைஞ்சு போயிடுறது. குறியாது குறிக்கும் நெறி அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்றார். திருப்புகழில் அற்புதமான வார்த்தைகள் உண்டு. ஒரு வார்த்தை குறியாது குறிக்கும் நெறி அப்படிங்கிறார். நெறினா வழி, ஒரு மார்க்கம். குரு எப்படி குறிக்கிறார்னா குறியாது குறிக்கும். முருகன் அப்படித்தானே சொல்றார் அவர்கிட்ட, சும்மா இருன்னா. சும்மா இருன்னா சும்மா இருன்னு அர்த்தமாகல. அவர் என்ன சொல்றாருன்னா, அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. பொருள் அறிந்திலனேனா பொருள் என்னதுன்னா, மும்முதலை எம்மதமும் முற்கொள்ளும். அந்த மும்முதல் தான் 3 பொருள். ஈசன், ஜீவன், ஜகத். இந்த முப்பொருளும் மறைஞ்சு போயிடுதான். அப்புறம் என்ன இருந்து? யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பதமே. வெளியில முருகன் ஒரு வார்த்தை சொன்னா அந்த வேர்டு மறைஞ்சு போயிடுச்சு. உள்ள என்ன பிரகாசமாச்சு? ஏதோ நித்தியமான பொருள். அறிவும் அறியாமையும் கடந்த அறிவு திருமேனி. அந்த சைத்தன்யம் ஜொலிச்சது அப்படிங்கிறார். அந்த சைத்தன்யம் ஜொலிக்கிறது இருக்கே, அதான். அது எப்படி ஜொலிச்சது? குரு வார்த்தையில தானே சொன்னார். எப்படி? லட்டுன்னா லட்டு சாப்பிட்டா மாதிரி ஆகுமா? போய் லட்டு வாங்கி சாப்பிடணுமே. நீ இன்னிலிருந்து நீ ராஜா அப்படின்னா ராஜா ஆயிடுவேனா? ராஜாவார்த்தி யுத்தம் பண்ண எல்லாம் பண்ணும். ஆனா இந்த மகா வாக்கிய உபதேசத்துல மட்டும் நீ இதுன்னா நீ அதான் ஆயிடுவான். அது எப்படி நடக்கும் அப்படின்னா, நீ ஆல்ரெடி நீ அது இல்லைன்னு நினைச்சுட்டு இருக்கிய அந்த அஜ்ஞானத்தை தான் விளக்குறது. அது வேர்பலி சொல்ற மீனிங் அதை ஹிண்ட் பண்றது. அது குறியாது குறிக்கும் நெறி அப்படிங்கிற. சொல்லவும் இல்லை, சொல்லாமல் சொல்லி சொல்லற நில் என்று சும்மா இருந்தாய் அருணாச்சல. இந்த அருணாச்சலேஸ்வரர் பகவான் ரமணருக்கு மகா வாக்கிய உபதேசம் பண்ணினார். அருணாச்சலேஸ்வரர் ஒன்னும் உபதேசம் பண்ணலையே. சொல்லாமல் சொல்லி சொல்லாம சொன்னார். என்ன சொன்னார்? சொல்லற நில். அந்த எண்ண அலைகள் அற்று, பேச்சற்று, பகவானே சொல்றது தேகாத்ம பாவம் அற்று, எண்ண அலைகள் இற்று, ஸ்வாத்ம தீர்த்தத்துள் தோய் அப்படின்னு. ஆத்ம தீர்த்தத்துள் தோய் அப்படின்னு. அந்த ஆத்மாவா இரு அப்படின்னு சொல்லாம சொல்லி சும்மா இருந்து காட்டினாராம். அப்படியே இருந்தார். இவருக்கு வந்துடுது. இதான் குறியாது குறிக்கும் நெறி. அப்படி ஒரு மார்க்கம், ஒரு சமத்கார மார்க்கம். அப்படி கிளைடு பண்ணி போய் சத்தியத்தை காட்டணும். எப்ப ஆச்சுன்னா தெரியல, எப்படி குரு கொடுத்தாரு தெரியல. தான் இருக்கும் பதத்தை இந்த சிஷ்யனுக்கு அந்த ஆச்சாரியர் கொடுக்கிறார். He is not simply giving you word, he is giving you his own state. Not simply supplying you some academic nonsense. அது ஏற்கனவே நம்ம எத்தனை தலையில ஏற்றினாச்சு இல்லையா? திருப்பி 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 அதை நம்பினா அதுலயே போயிட்டு இருக்கலாம். இந்த கிளாஸ் அந்த கிளாஸ், இந்த கிளாஸ் அந்த கிளாஸ். ஸ்கூலை பார்த்தாலே பயம். இது நீ புதுசா ஒரு ஸ்கூல் வேதாந்தத்துக்கு போனா அது அதை விட கஷ்டம். எல்லாம் எல்லாம் எழுதி வச்சு அவச்சேதக அவச்சின்ன அபாவ பிரதி
சாஸ்திரம் வேணும். ஆனா சாஸ்திரம் ஒரு சாமர்த்தியமா வர்றது உள்ள அனுபூதியோட சேர்ந்து வருது. அந்த அனுபூதியோட சேர்ந்து வர்றதுக்கு ஒரு பாக்கியம் பண்ணணும். அந்த அனுபூதியோட வரலை ஆனாலும் என்ன பண்றது? சாஸ்திரம் எல்லாம் தெரியறது. நிறைய பேர் வந்து படிச்சுட்டோம், கிளியரா தெரியறது. ஆனா அந்த நிலை வரமாட்டேங்கிறது, நிறைவு வரமாட்டேங்கிறது, திருப்தி வரமாட்டேங்கிறது. நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்கிறோம். எல்லாம் தெரியறது, நாங்க என்ன பண்ணோம்? யுக்தி விசாரம் பண்ணியாச்சு, தத்துவத்தை தெளிவுபடுத்தினாச்சு. இப்ப என்ன பண்ணணும்? யோகேன அபியசனம் அப்படின்னா பகவத் பாத யோகாபியாசம் பண்ணு அப்படின்னா நான் சீர்ஷாஸ்திரம் பண்ணணுமா, இல்ல பிராணாயாமம் பண்ணணுமா? இங்க யோகம்னா என்ன? யத்ர உபரமதே சித்தம் நிருத்தம் யோக சேவையா யத்ர சைவ ஆத்மனா ஆத்மானம் பஷ்யன் ஆத்மனி துஷ்யதி. இதுதான் யோகம். மனசை, இந்திரியங்களை மனசுல நிறுத்தி, மனசை புத்தியால இழுத்து ஸ்வரூபத்துல நிறுத்தி, எண்ண அலைகள் எழும்பாம ஆத்மனா ஆத்மானம் பஷ்யதி, ஸ்வரூபத்தில் ஆத்மாவில நிறுத்தி, ஹிருதயத்துல நிறுத்தி, துக்க சயோக வியோகம் உபாதி சம்பந்தம் இல்லாம இருக்கிறது இருக்கே, அதுதான் யோகம். அந்த சமாதியை ஏகாந்தத்துல இருந்து பழகணும். பகவத்பாதால் விவேக சூடாமணியில கருணையோடு சொல்றா, கிரியாந்தராசக்தி அபாஸ்ய கீட்டகோ தியாயன் யதாலிம் ஹி அலிபாவமிருச்சதி ததைவ யோகி பரமாத்ம தத்துவம் தியாத்வா சமாயாதி ததேக நிஷ்டயா. ஒரு கீடம் வந்து ஒரு பூச்சியை கொண்டு வந்து வச்சு அழகா எல்லாத்தையும் வல்மீகம் கட்டுறது, வால்மீகி மாதிரி மண்ணால போட்டு மூடி வைக்க. அந்த மாதிரி இந்த தத்துவத்தை திருடம் பண்ற வேற நான் வெளி விவகாரம் பண்ண மாட்டேன் அப்படின்னு நிச்சயம் பண்ணிண்டு, இது சுவானுபூதி ஆகிற வேற எதுலையுமே நான் மாட்டிக்க மாட்டேன்னு அப்படி கிரியாந்தரா சக்தியை விட்டு அதையே அனுசந்தானம் பண்ணி மெதுவா ஜாகிரதையா சாந்தமா, சும்மா மூடத்தரமா அடம்பிடிச்சு பண்ணப்படாது, எதுவும் அறகுறையா கேட்டுட்டு பண்ணப்படாது. ஆனா தெளிவுபடுத்திட்டு குருமுகமா சிரவணம் பண்ணிட்டு மெதுவா பண்ணணும். இல்லாட்டா சுதர்ம நிஷ்டையோட சாதாரணமா இருக்கணும். பகவான் கூட்டின்னு போட்டோம்னு வச்சு இது பகவத்பாதர் சொல்ற வழியில சொல்றேன். அப்படி ஏகாந்தமா ஸ்வரூபத்துல தியானத்தை பக்தியை பண்ணி மெதுவா மனசு சாந்தமாய், இல்லைன்னா எல்லாருக்கும் ஒத்து வர ஒரு வழி என்ன, சரணாகதி பண்ணினா வந்துடும். பகவான் கிட்ட பக்தி பண்ணினா வந்துடும், ஈஸ்வர அனுகிரகத்தினால வந்துடும். பாஷ்யக்காரர் பாஷ்யத்திலேயே இந்த வார்த்தையை சொல்றார், நீ இது பண்ணாதான் ஒன்றும் இல்லை, அனுகிரகத்தினால வந்துடும். அதனால பகவான் கிட்ட பக்தி பண்ணி ஏகாந்தமா தியானம் பண்ணி பகவன் நாமத்தை ஜபம் பண்ணி நிறைய ஏகாந்தமா இருந்து காயத்ரி ஜபம் பண்ணி மனசுல ஒரு சாந்தி வந்தா நாம வேதாந்த சிரவணம் பண்ணினதுக்கு அர்த்தம் இதுதான் தெரியும். இந்த சாந்திய பார்க்க 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 முதல்ல எல்லாம் வந்து நான் காயத்ரி ஜபம் பண்ணே சாந்தமா இருக்குன்னு நினைச்சுப்போம். அப்புறம் வேதாந்த சிரவணம் பண்ண வாழ்க்கை தெரியும் இந்த சாந்தி ஆத்மாவோட ஸ்வரூபம் அப்படின்னு தெரியும். அப்படி தெரியற போது இதுவும் அதுவுமா கனெக்டடாகி மெதுவா மெதுவா ஆத்ம தரிசனம் நிலகுலையாம இருக்கும். ததோ தரிசனம் ஆத்மனஹா. பக்தி பண்றதே வேதாந்த ஞானத்துக்கு அனுகூலமாயிடும், காயத்ரி ஜபம் பண்றதே அனுகூலமாயிடும், பகவன் நாம ஜபம் பண்றதே அனுகூலமாயிடும், தியானம் பண்றதே அனுகூலமாயிடும். எப்படியோ உள்ள ஒரு சித்தம் குளிரணும். அதை சொன்ன மாதிரி சித்தம் குளிர கதி ரஸ்தம் வைத்து அமுதவாயை திற அருண்மதி அருணாச்சலம். சில பேருக்கு குரு ஒரு வாட்டி உபதேசம் பண்ணினா அப்படியே அந்த அதீதமாயிருக்கிற பூர்ண நிலையில உட்கார்ந்துடுவா. அது ரொம்ப அபூர்வம். அப்புறம் கலையவே மாட்டான், சந்தேகம் வராத வாழ்க்கை, மனசு அலையாது, துன்பம் வராது, என்ன வந்தாலும் அசங்க மாட்டான். அந்த மாதிரி அது அந்தர்யாமியோட அனுகிரகம். அது
தர்மனிஷ்டையோட வாழ்ந்தவாளுக்கு நிறைய பேருக்கு அது சித்திக்கலாம். அப்படி இல்லையானா சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் அப்படின்னு பண்ணி அப்பவும் வரலையானால் யோகேன அபியசனம். வித்யாரண்ய சுவாமிகள் பஞ்சதசியில இதை விஸ்தாரமா சொல்ற. அவளுக்கு யோகாபியாசம் பண்ணணும், எழுத்து ஸ்வரூபத்தில் உட்கார வைக்கணும். நிறைய பேர் இங்கதான் வேஸ்ட் ஆயிடும். பெரிய ஆர்கனைசேஷன்ல எல்லாம் நிறைய பழகிருக்கேன், நல்லா வேதாந்தம் படிப்பா, எல்லாம் படிச்சுடுவா, அதுக்கப்புறம் சுஷ்கமா போயிடும், ட்ரையா போயிடும், ஒன்றும் புரியும், ஒன்றும் அனுபவத்தில் வரமாட்டேங்கிறது. ஏதோ அதுல வேலையை பண்ணிட்டு ஒர்க்கு பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டு இருப்பா. அப்புறம் கொஞ்ச நாள் ஆனா சினிசிசம் வந்துடும், கேலி பண்ண ஆரம்பிச்சிருவான். இதெல்லாம் ஒன்றும் யாருக்கும் வராது. உபன்யாசம் கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, சத்சங்கத்துல ருச்சி போயிடும். அது ரொம்ப டேஞ்சரஸ் ஸ்டேட். அந்த ஜென்மா நின்று போச்சு. அதனாலதான் ஆதியிலிருந்து அந்தம் வரைக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும். எது போனாலும் நமக்கு இதுகிட்ட இருக்கிற ஆதரவு போகாம காப்பாத்திக்கணும். அந்த ஆதரவு மாத்திரம் நழுவி விடுத்தோம். ஏன்னா நம்ம எக்ஸப்ஷன்ஸ் பார்ப்போம், அப்பதான் ஆதரவு போகும். சில பேர்லாம் இதுக்குள்ள இப்படி இருக்காளே எப்படி இருக்காளே, இந்த வழியே இப்படிதான் அப்படின்னு தோணிவிடும். அந்த ஆதரவு போனா நம்ம அந்த யாரு வழி தவறி போயிட்டாலோ அவளை பார்த்து நமக்கு ஆதரவு போயிடுச்சு. ஆனா அவனுக்கு நஷ்டம் இல்லை, உங்களுக்கு தான் நஷ்டம். நீங்க வேதாந்தத்துக்கு வந்ததுனால வேதாந்தத்துக்கு ஒன்றும் லாபம் இல்லை, உங்களுக்கு தான் லாபம். உங்களுக்குள்ள ஒரு ரெவரன்ஸ் வந்ததுனால நீங்க யாரையோ பார்த்து பக்தி வருது, அவளுக்கு ஒன்றும் தெரியவே தெரியல, உங்களுக்கு தான் லாபம். கோவில சுவாமியை பார்த்து கண்ணுல கண்ணீர் வருது, சுவாமிக்கு என்ன லாபம்? உங்களுக்கு தான் லாபம். அதனாலதான் சேஃபு கோவில இருக்கிற சுவாமின்னா அவர் தவறா ஒன்றும் பண்ண மாட்டார். அவர் கோவிச்சுக்க மாட்டார். குருவா இருந்தாலும் நிறைய பேருக்கு லாபம். சில குருவுகள்லாம் படிச்சுன்னு விடுவா, ஏன்னாக்கா கோவில் சாமி மாதிரியே இருந்துட்டானா கம்ப்ளைண்ட், எதுலையுமே ஈடுபட்டுக்காங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ரிஃப்ளெக்டிங் மீடியா தான் தேடுறாளே தவிர யாருக்கும் ஒன்றும் ஒருத்தர் சொன்னா யாரும் கேட்க போறதில்லை. கேட்கிற மாதிரி நடிச்சுக்கிறாளே தவிர அவளுக்கு பிடிச்சதை நம்ம சொன்னா ரொம்ப சந்தோஷம், நீங்க சொன்ன மாதிரி பண்ணினோம் அப்படின்பா. நம்ம சொல்றது இல்லை, அவளுக்கு பிடிச்சது அது நம்ம வாய்ஸ் பண்ணினோம், அவ்வளவுதான். அவளுக்கு பிடிக்காதது நம்ம சத்தியமா சொன்னா கூட என்ன பண்றது, முடிய மாட்டேங்கிறது. 10 வருஷமா அதையே கேட்டு இருப்பாள். என்ன சொல்லுங்க, ஒண்ணு அவ சாங்ஷன் பண்ணல. எல்லாரும் சுதந்திரம் தான். அப்புறம் போய் என்ன உபதேசம் பண்றது, யாருக்கு போய் என்ன சொல்றது? இது சொல்றது நம்ம வேலை, கேட்கறது உங்களோட ஃப்ரீடம், சொல்றது என்னோட ஃப்ரீடம், அவ்வளவுதான். அதனால இந்த ஞானத்தை பகவத்பாதால் இங்க சொல்றா. சப்தத்துக்கு சக்தி உண்டு, அச்சிந்திய சக்தி உண்டு. சப்தாதேவ அபரோக்ஷதீஹி, சிரவணத்தினாலேயே அபரோக்ஷமான அனுபூதி உண்டாகும். சப்தத்துக்கு அந்த பவர் உண்டு. வாக்கு உள்ள போய் பூர்ண நிலையை கொடுத்துடும். வாக்குக்கு அந்த சக்தி உண்டு. அதனாலதான் வாக்கால தபஸ் பண்ணணும் அப்படின்னு பகவான் கீதையில சொன்னார். அனாவசியமா வார்த்தையை பேசக்கூடாது. பெரியவாள்லாம் மகான்கள் வாயால ஏதாவது கனாபினா பேசி விட்டாருன்னா பயமா இருக்கு. எதை தெரியாம சொன்னா கூட விழுந்துடும், நடந்துடும். அதனாலேயே வார்த்தை ஒரு பவர்ஃபுல் வஜ்ரம் இல்லையா? அந்த சப்தத்தை எப்படி உபயோகப்படுத்துறோமோ அது வஜ்ரம் மாதிரி. சங்கீதத்துக்கு உங்களை அனுகிரகம் பண்ண முடியும், உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்க முடியும், எல்லாம் பண்ண முடியும். அதுக்கு டிஸ்டர்பும் பண்ண முடியும். அந்த மாதிரி இந்த ஞானத்தை உபதேசம் பண்ற ஆச்சாரியர் உபதேசம் பண்ற போது அபரோக்ஷ சாட்சா்காரம் வரும். சப்தத்துக்கு அவ்வளவு சக்தி உண்டு, எல்லாத்தையும் விட சக்தி அதுக்கு உண்டு. மந்திரத்தால, தந்திரத்தால, யோகத்தால எல்லாம் பல காரியங்கள் பண்றா. அதுல மந்திரத்துக்கு ஒரு சக்தி இருக்கே, அது சப்தத்துல வருது. அந்த சப்தத்துக்குள்ள அந்த சக்தி எங்க எப்படி உட்கார்ந்துக்கிறதுங்கிறது வேற விஷயம்.
அது ஆக்சுவலா சப்தத்தோட சக்தியா இல்ல அந்தர்யாமியா இருக்கிற அந்தர்யாமியோட சக்தியா அப்படிங்கிறது இட் இஸ் டிஃபரெண்ட். அது இன்னொரு குவெஸ்டின். எப்பவுமே அந்த யார் உபதேசம் பண்றானோ அவனோட சக்தி சப்தத்தை ஒரு வெஹிக்கிளா வச்சுக்கிறது, அவ்வளவுதான். வச்சுண்டு அர்த்தம் பண்றது. அதனால உத்தம குரு சொன்னா, பகவத் பாதாள் பாஷ்யத்துல ஒரு இடத்துல சொல்றா, அவகதிஹி பவத்யேவ அப்படிங்கிற. அப்படின்னா the power of the word is such that not to understand it is impossible. It has the irresistible power of revealing itself in the heart. அதுவாவே ரிவீல் பண்ணும்ல. அந்த மாதிரி ஒரு அவகதி பவத்தேவ அந்த சப்த சக்தி இருக்கிறதுனால சப்தாதேவ அபரோக்ஷதீஹி, அந்த சப்தத்தினாலே அபரோக்ஷமான ஞானம் வரும். அபரோக்ஷ ஞானம்னா இம்மீடியட் எக்ஸ்பீரியன்ஸ். வெளியில வரல, தண்ணிலேயே வருது. வெளியில வந்துதானா கண்ண முடினா போயிடும், மனசுல வந்துதானா தூங்கினா போயிடும். அதனாலதான் நாம சொல்றோம், இந்த சாட்சாத்காரம் எப்படி இருக்கிறதுனா சுஷுப்தி நிலையிலையும் போகாது. அப்பதான் அது அபரோக்ஷம் பேரு. அது மனசுல உட்கார்ந்துக்கல, சரீரத்துல உட்கார்ந்துக்கல, லோகத்துல உட்கார்ந்துக்கல, உங்க கான்சியஸ்னஸ்ல உட்கார்ந்துக்கிறது. அதனால அது எக்காரணத்தினாலையும் நழுவாது. அந்த அபரோக்ஷ ஞானத்தை குருமுகமா உபதேசம் கேட்டா வந்துடும். குருணா போதித சிஷ்யா சப்த பிரம்மாதி வர்த்ததே. அந்த குரு உபதேசம் கேட்ட சிஷ்யன் இருக்கானே, அவனுக்கு அதுக்கு மேல மயக்கம் கிடையாது. அவனுக்கு வைதிகமான கர்மானாலேயோ பண்ணத்தினாலேயோ பண்ணாததுனாலேயோ ஒன்னும் அடையறதுக்கும் இல்லை, நஷ்டமாகறதுக்கும் இல்லை. சப்த பிரம்மாதி வர்த்ததே கீதையில இருக்கிற வார்த்தை இது. பகவத் பாதாள் இங்க உபயோகப்படுத்துற அவ்வளவுதான். ஜிக்ஞாசுரபி யோகஸ்ய சப்த பிரம்மாதி வர்த்ததேன்னு கீதை, அதை பகவத் பாதாள் இங்க உபயோகப்படுத்துறா. குருணா போதித சிஷ்யா சப்த பிரம்மாதி வர்த்ததே. குருவோட வாக்கியத்தை கேட்ட அந்த சிஷ்யன் இருக்கானே, எல்லா கர்ம விகர்மங்கள் எல்லாத்தையும் தாண்டி ஸ்தித பிரஜனாகிறான். சப்த பிரம்மத்தை தாண்டி ஸ்வரூப நிஷ்டையை அடையறான். விசுத்தம் கேவலம் ஞானம் நிர்விசேஷம் நிரஞ்சனம் எதேகம் பரமானந்தம் தத்வமசி அத்வயம் பரம். அந்த குருவோட உபதேசம் இது. விசுத்தம் கேவலம் ஞானம். அந்த குரு என்ன சொல்றார் சிஷ்யன்கிட்ட? விசுத்தம் கேவலம் ஞானம் நிர்விசேஷம் நிரஞ்சனம் யதேகம் பரமானந்தம் தது த்வம் அசி அத்வயம் பரம். அந்த குரு சொல்றார், விசுத்தமா நிர்மலமா அறிவே ஸ்வரூபமா எந்த உபாதி சம்பந்தமும் இல்லாம எந்த களங்கமும் இல்லாம எந்த பரமானந்தமான ஒரு பொருள் ஹிருதயத்தில் விளங்குறதோ அந்த தத்துவமே நீப்பா, அந்த வஸ்துவே நீ, அதுவே நீ அப்படின்னு குரு உபதேசம் என்ற போது ததேவாஸ்மி அப்படின்னு அந்த சிஷ்யன் தன் நிலையில இருக்கான். சப்தஸ்ய ஆத்யந்தயோஹோ சித்தம் மனசோபி ததைவச்ச மத்தியே சாட்சிதயா நித்தியம் ததேவத்வம் பிரமம் ஜெகி. குரு சொல்றார், நான் உபதேசம் பண்றதுக்கு தொடக்கம் உண்டு ஒடுக்கம் உண்டு, நீ புரிஞ்சுக்கிறதுக்கும் தொடக்கம் உண்டு ஒடுக்கம் உண்டு. அற்புதமான உபதேசம். குரு என்ன சொல்றாருன்னா, நான் உபதேசம் பண்றேனே, அந்த வாய்ஸ் இட் பிகின்ஸ் அண்ட் கம்ஸ் டு எண்ட். நீ ஒரு தாட் ப்ராசஸ்னால புரிஞ்சுக்கிறையே, அந்த தாட் ப்ராசஸ் முடியும் ஒடுங்கும். அந்த தாட் ப்ராசஸ் முடியறதையும் ஒடுங்கறதையும் தொடங்கறதுக்கு முன்னாடியும் முடியறதையும் எது அவசேஷிக்கிறதோ அது அந்த தாட் ப்ராசஸுக்கு நடுவில் இடையில இருக்கே, அதுதான் நான் உபதேசம் பண்ணின பொருள். அதுவே நீ.
அதுக்கு ஒரு ஆதி கிடையாது, அதுக்கு ஒரு மத்தியம் கிடையாது, அதுக்கு ஒரு முடிவு கிடையாது. என்னுடைய உபதேசத்துக்கு ஆதி இருக்கு, மத்தியம் இருக்கு, முடிவு இருக்கு. நீ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆதியும் இருக்கு, அந்தம் இருக்கு. ஆனா இதனால எது விளங்குறதோ அது பிரமாணங்களுக்கெல்லாம் பிரமாணமாயிருக்கக்கூடியது. அது இருக்கிறதுனால்தான் மீதி பிரமாணம் எல்லாம் வேலை பண்றதே தவிர அதுக்கு ஒரு பிரமாணம் தேவையில்லை. அது ஸ்வயம் பிரமாணமா இருக்கிற, ஸ்வயம் பிரகாசமா இருக்கிற வஸ்து அதுவே நீ. என்ன ஒரு ஸ்லோகம் அது! சப்தஸ்ய ஆத்யந்தயோஹோ சித்தம் மனசோபி ததைவச்ச மத்தியே சாட்சிதயா நித்தியம் ததேவத்வம் பிரமம் ஜஹி. நீ தெரிஞ்சின்ற அப்புறம் அந்த தெரிஞ்சுக்கிறதுங்கிறத கூட விட்டு இருப்பான். தெரிஞ்சுக்கிறதுங்கிற ஒருத்துக்கு ஒரு அறிவை யூஸ் பண்ற, அந்த அறிவினால ஸ்வரூபத்தை தெரிஞ்சுண்டு அந்த அறியறது அறியாமையும் விட்டு அறிவாவே இருந்துடும். அதுவாவோ இதுவாவோ இருக்காம எதுவா இருக்கையோ அதுவாவே இருக்கும். என்ன அலைகள் கிட்ட பற்றிக்காம சித் ஸ்வரூபமாவே இரு, உணர்வே ஸ்வரூபமாவே இரு. அந்த உணர்வுக்கு ஒரு தொடக்கம் இல்லை, ஒரு மத்தியம் இல்லை, ஒரு ஒடுக்கம் இல்லை. அது நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே இருக்கு, நீ சிந்திக்கிறதுக்கு முன்னாடியே இருக்கு, நீ சாட்சா்காரம் பண்றதுக்கு முன்னாடியே இருக்கு, நீ சாதனை தொடங்கிறதுக்கு முன்னாடியே இருக்கு, நீ சாதனை பண்றதையும் இருக்கு, நான் கிடைச்சுடுத்துன்னு சொல்றதையும் இருக்கு. அது நீ அடையவே இல்லை, அதுதான் அதை பிரகாசிச்சுட்டே இருக்கு. அது உன்னால அடையறதுக்கெல்லாம் முடியாது. அது குரு உபதேசம் பண்ண அதுதான் நீ இருக்கே. அது போய் நீ என்ன பண்ண போற? அதை தெரிஞ்சுண்டா பிரமம் ஜஹி. Give up this delusion that you have not got it. அது கிடைக்கல அப்படிங்கிற பிரம இருக்கே, அதை விடு. அந்த இல்லூஷனை விடு. அது போச்சுன்னா எண்ண அலைகளையும் விட்டால் சும்மா இரு, சும்மா இரு, சும்மா இரு. எது இருந்து கொண்டே இருக்கோ அதுவே ஸ்வரூபம். இருந்து ஒளிர் உனை விடு தடுத்திட தெய்வம் இருட்டினை விளக்கெடுத்து அடுத்திடலே கான் அப்படின்னு பகவான் அருணாச்சல அஷ்டகத்துல சொல்ற. எது இருந்து விளங்கின்றிருக்கோ அதை விட்டு விட்டு வெளியில ஒரு தெய்வத்தை தேடுறது இருட்டை பார்க்கறதுக்கு லைட் எடுத்துன்னு போற மாதிரி. இவனே லைட்டு, இவன் வெளியில ஒரு தெய்வத்தை தேடுறான்னா இருட்டை பார்க்கறதுக்கு போற மாதிரி. இருட்டு எங்க தெரிய போறது? நீயே வெளிச்சம், நீயே சூரியன். இருந்தொழிர் உனை விடு தடுத்திட தெய்வம் இருட்டினை விளக்கெடுத்து அடுத்திடலே கான். இருட்டு எங்கேயாவது பார்க்க முடியுமா? இருட்டை பார்க்கறதுக்கு இவன் டார்ச் எடுத்துன்னு போனா இருட்டு எப்படி தெரியும்? அது மாதிரி நீ ஸ்வயமேவ ஸ்வயம் பிரகாசமா இருக்க, நீ எங்க இருட்டு பார்க்க போற? அந்த ஸ்வயம் பிரகாசமாவே இரு, ஜோதிஸ்வரூபமாவே இரு, ஞானஸ்வரூபமாவே இரு, அப்பழுக்கற்ற பூர்ண வஸ்துவாவே இரு. எந்த களங்கமும் உன்னை தொடாது. அப்படி அந்த குரு சொல்றார். அந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கோ. சின்மாத்திரைக ரசோ விஷ்ணு பிரம்மாத்மைக்கிய ஸ்வரூபகே பிரமேணைவ ஜகஜாதம் ரஜ்வாம் சர்ப்ப பிரமோ யதா. ஒரு இருட்டுல கயரை பார்த்து பாம்புன்னு நினைச்சுக்கிறான். லைட் அடிச்சு பார்த்தா பாம்பு கிடையாது, தாம்பு தான் இருக்கு, கயறு தான் இருக்கு. அந்த மாதிரி இவன் ஸ்வரூபத்தை பார்க்கறான். ஸ்வரூபத்துல சடனா பார்த்தா ஜெகத்தும் இல்லை, நானும் இல்லை, ஆத்மா தான் இருக்கு. ஆத்மாவை நான் இவ்வளவு நாளைக்கு ஜெகத்துன்னு நினைச்சினேன், சரீரம் நினைச்சினேன், நான் நீ அவன் நினைச்சினேன். இப்ப நானோ நீயோ அவனோ இல்லை, ஒரே ஆத்மஸ்வரூபம் தான் இருக்கு. சின்மாத்திரைக ரசே விஷ்ணு, விஷ்ணுனா சர்வவியாபி. சின்மாத்திரைக ரசமா இருக்கிற சைதன்யத்துல அதுல ஜீவன் பிரம்மம்னு ரெண்டு இல்லாம பிரம்மாத்மைக்கிய ஸ்வரூபகே பிரமேணைவ ஜெகஜாதம். இந்த தத்துவத்தை நீ வேதாந்த விசாரத்தினால்தான் தெரிஞ்சுக்கணும்பா. இல்ல நான் வேதாந்தம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் தர்க்கம் படிக்க போறேன். அப்புறம் தர்க்க சங்கிரகத்தை முடிச்சப்புறம் அதுக்கப்புறம் தீபிகா படிப்பேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேல நிறைய கிரந்தங்கள் இருக்கு, அதெல்லாம் படிச்சப்புறம் வேதாந்தத்துக்கு வரேன்னா முதல்ல மூளை கட்டு போயிடும். அதுக்கப்புறம் இவனுக்கு வேதாந்தம் எப்படி வரும்?
தார்க்கிகானாம் து ஜீவேஷு வாச்சியா வேதோ விதுர்புதாக லக்ஷ்யோ ச சாங்கியோகாபியாம் வேதாந்தை ரேகதாத்தயோஹோ. இதெல்லாம் சொல்லி பகவத்பாதால் சொல்றா, கர்மசாஸ்திரே குதோ ஞானம் தர்க்கே நைவாஸ்தி நிச்சய சாங்கியோகோ விதாபன்னோ சாப்திகாக சப்ததத்பராக. வேதாந்த ஞானத்தை தவிர வேற எங்கப்பா அவனுக்கு கிடைக்கும்? இந்த ஞானத்தை தவிர கர்மசாஸ்திரத்துல போனா எங்க ஞானம்? அஜ்ஞானம் தான் இருக்கு. கர்மசாஸ்திரே குதோ ஞானம். தர்க்கம் படிக்கிறேன்னா என்ன நிச்சயம் வரும்? இவன் ஒன்னும் சொன்னா இன்னொருத்தன் இன்னும் தர்க்கம் பண்ணிட்டு இருப்பான். யுக்தி விசாரத்திலேயே மண்டையை போட்டு உடைச்சுட்டு இருப்பான். நிலைக்கவே நிலைக்காது. சாங்கியம் யோகம் எல்லாம் பண்ணினாலும் ஜீவன் ஈஸ்வரங்கிற வேற்றுமை போக மாட்டேங்கிறது. சரி, இவளையெல்லாம் விட்டுவிட்டு நம்ம வேற ஏதோ புதுசா என்னெல்லாமோ டெக்னிக்கெல்லாம் சொல்ற அதுல ஏதான் போலான்னா, அந்நியே பாஷண்டின சர்வே ஞானவார்த்தா சுதுர்லபாக ஏகம் வேதாந்த விஜானம் சுவானுபூத்தியா விராஜதே. என்னெல்லாமோ மார்க்கம் இருக்கே. ஆனாக்கா அவ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வேதாந்த ஞானம் இல்லையானால் பாஷண்டின சர்வே. பாஷண்டிகள்னா அங்கங்க நழுவி எங்கேயோ கொண்டு போய் பாதியில கொண்டு விட்டுடுவான். எங்கேயோ இறக்கி விட்டுடுவான். அப்புறம் இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை, நடுப்புல மாட்டேன். நம்ம அந்நியே பாஷண்டின சர்வே ஞான வார்த்தா சுதுர்லபாக. அதுல வேதாந்த ஞானம் இல்ல, ஆத்ம தத்துவ ஞானம் இல்லை. அதுல ஏகம் வேதாந்த விஜானம் சுவானுபூத்தியா விராஜதே. அதனால இதை தவிர இருக்கிற சாஸ்திரங்கள் எதையுமே ஒரு சாதகனும் படிக்கப்படாது அப்படின்னே ஒரு நியமம். ஒரு முக்தி மார்க்கத்துல நீ அகாடமிக்கா படிக்கிறேன்னா எல்லாம் படி. நீ சின்ன வயசுல இருந்து ஏதோ என்ன படிக்கணும், சம்ஸ்கிருதம் படிச்சு சாஸ்திரம் படிச்சுன்னு வியாக்கரணம் படிச்சு தர்க்கம். ஒரு 60 வயசுக்கு மேல நிம்மதி வரணும். இப்ப வியாக்கரணத்திலேருந்து தர்க்கத்திலேருந்து ஆரம்பிச்சா எங்க போகும்? இடுக்கில் ஆப்பிட்ட குரங்கு போலே முழிக்கிறான் முந்தின சர்க்கம் எல்லாம் அப்படின்பா. இடுக்கில் ஆப்பட்ட குரங்கு மாதிரி தாய்மானவர் சொல்றார், ஆப்பதனை அசைத்து விட்ட குரங்கதனை போல அகப்பட்டீரே. ஒரு விறகுக்குள்ள வெட்டி ஆப்படிச்சு வச்சா குரங்கு கால நுழைச்சுங்க ஆப்பு இழுத்துருத்தான். அந்த மாதிரி அகப்பட்டீரே அப்படின்னாங்க. அதனால அந்த சாஸ்திரங்கள் எதுலையுமே தலைய போடாம டைரக்டா இந்த உபனிஷத் வித்ய ஆசிரியிச்சுண்டு நீ எல்லா சாதனைகளையும் பண்ணு. அகம் மமேதி அயம் பந்தா மமாஹம் நேதி முக்ததா பந்தமோக்ஷோ குணைர்பாதா குணாக பிரகிருதி சம்பவா. நான் என்னோடது அப்படிங்கிற நினைப்பு தான் பந்தம். நான் இல்லை என்னோடது இல்லை எல்லாம் பகவானோடதுங்கிறது தான் முக்தி. எல்லா அபிமானத்தையும் விட்டுட்டா இங்கேயே நீ ஃப்ரீ ஆயிடுவேன், ஜீவன் முக்தம். ஈஸ்வரன் கிட்ட அப்படியே அடைக்கலம் சரணாகதி பண்ணினா இங்கேயே நீ சுதந்திரம் ஆயிடுவே. ஞானமேகம் சதாபாதி சர்வாவஸ்தாசு நிர்மலம் மந்தபாக்யாக ந ஜானந்தி ஸ்வரூபம் கேவலம் பிருஹத். ஞானமேகம் சதாபாதி. பகவத்பாதர் சொல்ற ஆத்மாவோட ஸ்வரூபமா இருக்கிற ஞானம் எப்ப பிரகாசிக்கல, சதா பிரகாசிச்சுன்னு தான் இருக்கு. மந்த பாக்யான ஜானந்தி. உனக்கு பாக்கியம் இல்லை, நீ தெரிஞ்சுக்க மாட்டேங்கிற. நீ மூளைய வெளி விஷயத்திலேயே விட்டு இருக்கே, தெரிஞ்சுக்க மாட்டேங்கிற. பிரகாசிச்சுட்டே இருக்கு. சர்வாவஸ்தாசு நிர்மலம். எல்லா அவஸ்தைகளையும் ஜொலிச்சுட்டு இருக்கு. ஸ்வரூபம் பிருஹத். இங்க உள்ள இருக்கிறது ஜீவன் இருக்க, ஜீவன் இல்ல பிரம்மம். பிருஹத்வதேம விததேசு வீராஹ. வேதம் சொல்றது இல்லையா? அந்த மேதாதேவி அனுகிரகம் பண்ணி விட்டானாக்கா ரிஷிர் பவதி. அவன் ரிஷி ஆயிடுறான். அப்புறம் என்ன பண்றான்? அவன் ரிஷி ஆனானா அவன் என்ன பண்றான்? பிருஹத்வதேம சுவானுபவத்திலேருந்து பிரம்மத்தை சொல்றானா. அந்த ரிஷித்வம்ங்கிறதுக்கு அதுதான் லட்சணமாம். அவன் எப்படி பிருகத்தை புரிஞ்சுண்டான் அப்படின்னா, பிருகத்து எல்லாருக்கும் இருக்கு, இவன் புரிஞ்சுட்டான். பிருகது உபலப்தம் அவயந்தி அவசேஷதையாம்
யத உதயாஸ்தமயோ விகிருதேர் மிருதிவா விகிருதாத் அத ரிஷயோ ததுஸ்த்வயி மனோவசனாச்சரிதம் கதம் அயதா பவந்தி புவி தத்த பதானி நிருணாம் அப்படின்னு பாகவதத்துல ஸ்ருதி கீதை. பிருஹத் உபலப்தமே தது அவயந்தி அவசேஷதயா. அந்த பிருஹத் எப்படி கிடைக்கிறதுன்னா எல்லாத்தையும் தள்ளி 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 அவசேஷிக்கிறது, பிடிச்சுக்கிறான். எது மிஞ்சறதோ அதை பிடிச்சுக்கிறான். சிஷ்யதே சேஷ சம்ஞா, மிச்சம் வரதுக்கு தான் சேஷன்னு பேரு. அவயந்தி அவசேஷத்தையா அவஜானந்தி அவசேஷத்தையா, தான் பிரம்மம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். அப்படி தெரிஞ்சுக்கிறவன் இருக்கானே அவன் பரமபாக்யவான் அப்படின்னு சொல்றார். சங்கல்ப சாட்சிய ஞானம் சர்வலோகைக ஜீவனம் ததேவாஸ்மியோ வேதா சமுக்தோ நாத்திர சம்சய. எல்லா சங்கல்பத்துக்கும் பிரகாசமா இருக்கிற சாட்சியே நான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவன் ஜீவன் முக்தன். பிரமாதாச்ச பிரமாணம் ச பிரமேயம் பிரமிதிஸ்ததா யஸ்ய பாசாவபாசந்தே மானம் ஞானாய தஸ்ய கிம். வேதம்தான் பிரமாணம், சாஸ்திரம் தான் பிரமாணம் சொல்றோம் நாம. எது வரைக்கும் அப்படின்னா சாட்சாத்காரம் வர வரைக்கும். எனக்கு சாட்சாத்தா தெரிஞ்சு கொடுத்தனா பிரமாணம் பிரமேயம் பிரமிதி எல்லாம் எந்த பிரகாசத்தினால தெரியறதோ அதை தெரிஞ்சின்றவனுக்கு அதை தவிர பின்ன என்ன பிரமாணம் அப்படின்னு கேட்க, அதுவே அவனுக்கு பரம பிரமாணமா போயிடுத்து. மானம் ஞானாய தஸ்திக்கும், அவனுக்கு அவனே ஞானஸ்வரூபமா இருக்கான், அவனே அறிவே வடிவமா இருக்கிறதுனால அவனுக்கு வேற பிரமாணம் இல்லை. அப்படி சொல்லி அங்க பலவியாப்தி, அர்த்த வியாப்தி, விருத்தி வியாப்தி, பலவியாப்தி இந்த விஷயங்கள்லாம் சொல்லி முடிவில் பகவத்பாதால் சொல்றான். இந்த தத்துவத்தை உணர்ந்தவனுக்கு அகந்தா மமதையெல்லாம் விட்டு பூர்ணமான தத்துவம்பதார்த்த பிரகாசத்தோடு அவன் இருக்கான். அப்படி இருக்கிற அந்த ஞானியே யதி பரமஹம்சன். சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம்ங்கிற தோட இருக்கிற சரீரத்தை நான் நினைச்சுட்டு இருக்கிறவன் கிரகஸ்தன். கிரகஸ்தோ குணமத்தியஸ்தா சரீரம் கிரகம் உச்சதே. உடம்புதான் சரீரம் தான் கிரகம். குணாகா குருவந்தி கர்மாணி. இந்த 3 குணங்கள் தான் கர்மா பண்ண வைக்கிறது. நாகம் கர்த்தேதி புத்திமான். அறிவுள்ளவன் நான் கர்த்தா இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். அறிவில்லாதவன் நான் கர்த்தான்னு மாட்டிக்கிறான். கிம் உக்ரைஷ்ட தபோபி சியாது. உக்ரமான தபஸ் பண்ணி ஒன்னும் அடையறதுக்கு இல்லப்பா. எஸ்ய ஞானமயம் தபா. இந்த ஞானமயமான தபஸை யாரை அடைஞ்சுட்டானோ, ஆத்மாவை யாரை தெரிஞ்சுட்டானோ அவனுடைய இருப்பே தான் தபஸ். அவன் ஒத்த காலம் இருக்க வேண்டாம், உபவாசம் இருக்க வேண்டாம், தியானத்திலேயே உட்கார்ந்து இருக்க வேண்டாம். அவனுடைய இருப்பே தபஸ் தான். அகம் அபேதகம் நிஜ விபானகம் மகதிதம் தப ரமணவாகியம். அந்த அபிமானம் உதியாம இருக்கிற அந்த நிலையே ஞானமயமான தபஸ். ஆத்மாவோட ஸ்வரூபமே ஞானமயமான தபஸ். ஹர்ஷாமர்ஷ வினிர்முக்தோ வானபஸ்த உச்சதே. அந்த ஞான தபஸ்ல துவேஷம் இல்லாம, அமர்ஷம் இல்லாம, ஹர்ஷம் இல்லாம சதா சமத்துவத்தில் இருக்கிறவன் தான் ஞானப்பிரஸ்தன். தத்துவத்தை உணர்ந்தவன் தான் சந்நியாசி. சதாச்சாரமிமம் நித்தியம் யோனு சந்தததே புதஹா சம்சார சாகரா சீக்கிரம் சமுக்தோ நாத்திர சம்சய. இந்த சதாச்சாரத்தை யாரு தினமும் அத்தியனம் பண்ணி மனனம் பண்ணி நிதித்தியாசனம் பண்ணி அதுபடி வாழறாளோ அவ இங்கேயே சரீரத்தில் இருக்கிற போதே ஜீவன் முக்த நிலையை அடைய முடியும். அதுல ந அத்திர சம்சயா. பகவத்பாதால் சொல்றா, அதுல சந்தேகத்துக்கு இடமே இல்லை, சந்தேகமே இல்லை. சரீரத்தில் இருக்கிற போதே அவளுக்கு முக்தி, மரணத்துக்கு அப்புறம் இல்லை. இங்கேயே வாழற பொழுதே அவ பூர்ண நிலையில வாழ்வாள். அந்த பூர்ணத்துவத்தை நமக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கிறார். இதை யாரு இந்த சதாச்சாரத்தை அனுசந்தானம் பண்ணிண்டு அவ ஆச்சாரத்தை எல்லாம் சத்துல இருந்துட்டு ஆச்சரிக்கிறாளோ அவள் பூர்ண நிலையை அடைவாள் அப்படிங்கிறது ஒரு பிரதிஜை. இதை ஹிருதயத்தில் வச்சுட்டு நாம வாழ்க்கை பூராவும் இப்படி சத் சங்கத்திலையும் வேதாந்த விசாரத்திலையும் ஆத்ம தியானத்திலையும் பக்தியிலையும் இருந்துட்டே இருந்தோமானால் அந்த பகவத் அனுகிரகம் நம்மளை பூர்ணம் பண்ணிவிடும்.
நமக்கு நிம்மதியை கொடுத்துடும். இதில் சந்தேகப்பட வேண்டாம். எல்லாருக்கும் சாந்தியும் ஆனந்தமும் வாழ்க்கையில் ஒரு நிறைவும் உண்டாகணும். இந்த சனாதன தர்மம் செழிப்பா இருக்கணுமானா நாம வாழ்ந்தா தான் முடியும், பிரச்சாரத்தினால முடியாது. அந்த வாழறதுக்கு இருக்கிற ஒரு ஆற்றல் நமக்கு பகவான் கொடுக்கணும் அப்படின்னு பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த சங்கர ஜெயந்தி மகோத்சவம் ஒவ்வொரு வருஷமும் நடந்து வருது. நம்மளும் இங்கே வந்து கொஞ்சம் வருஷமா பகவத்பாதாளுடைய ஏதாவது ஒரு கிரந்தத்தை எடுத்து பேசிட்டு வரோம். இப்போ இந்த வருஷம் வந்து இது ஏதோ பகவத்பாதாலே கொடுத்த ஒரு தூண்டுதல், இந்த சதாச்சாரானுசந்தானம் அப்படிங்கிற இந்த ஒரு நூலை எடுத்துட்டோம். இதுல எல்லா ஸ்லோகத்தையும் நாம சொல்லலை, கொஞ்சம் நடுப்புலேருந்து கொஞ்சம் ஸ்லோகத்தை விட்டுட்டோம். 3 நாள் தான் இருக்குங்கிறதுனால மட்டும் இல்லை, அதுவே போருமானது. அதுவே அது எல்லாருக்கும் போரும். அதை நாம சிரவணம் பண்ணி நமக்கு பரமஸ்ரேயஸ் கிடைக்கட்டும் அப்படின்னு இதை நாம இங்கே பூர்த்தி பண்ணிக்கிறோம். பகவத்பாதாளோட ஜெயந்திங்கிறது சனாதன தர்மத்தோட ஜெயந்தி. ஆச்சாரியாள் அப்படிங்கிறதே நமக்கு பகவத்பாதாள் தான். அந்த சங்கர சாட்சாத் அந்த பரமேஸ்வரனே பகவத்பாதாளா வந்தா அப்படின்னு நாம சொல்றோம். தட்சிணாமூர்த்தியா இருந்தவரே வந்து சங்கரரா வந்து நமக்கு இந்த வேதாந்த விஞ்ஞானத்தை கொடுத்தார். ஆச்சாரியால் சரித்திரம் ஆத்ம தீர்த்தம் அப்படிங்கிறது இங்க கிடைக்கும். அந்த ஆத்ம தீர்த்தத்தில் பகவத்பாதாள் சரித்திரமும் கதை, நமக்கு பாகவத மாதிரி பகவத்பாதாள் கதையை அனுபவிக்கிறதோட பகவத்பாதாள் ரச்சனை பண்ணின ஸ்தோத்திரங்கள், பிரகரண கிரந்தங்கள், பாஷ்யம் எல்லாத்தோட எசன்ஸும் அதுக்குள்ள இருக்கிறது. அப்படி அந்த பரமஹம்ச சம்ஹிதை இந்த கிரந்தம் மேக்சிமம் நமக்கு எவ்வளவு இடத்துக்கு போய் சேருமோ அதுவே ஒரு அனுகிரகமாகும். யாருக்காவது நாம கொடுக்கறது கூட, குழந்தைகளுக்கு எதுக்காவது எல்லா ஏதாவது பிரசன்டேஷன் கொடுக்கறது கூட இந்த கிரந்தத்தை போய் சேர்க்கணும். நாம இது ஒரு பிரச்சாரமோ இந்த புஸ்தகத்துக்காக சொல்லலை, வேற ஏதோ புஸ்தகங்கள், நிறைய புஸ்தகங்கள் இருக்கு, திவ்யமான கிரந்தங்கள் இருக்கு. ஆனா இந்த கிரந்தத்துக்கு என்னன்னா ஒன்னும் இல்லாட்டா குழந்தைகள் கூட எடுத்து பார்த்து பகவத்பாதாளை பத்தி என்ன, பகவத்பாதாளோட வாழ்க்கையை ஒரு 54 படம் கூட அதுல இருக்கு, போட்டோஸ் கூட. அதனால அந்த கிரந்தம் இங்க இருக்கு. அது யாருக்கு வேணுமானாலும் அதை வாங்கிக்கலாம். ஹர நம பார்வதி பதயே யதோ மமாத்மா பவசி த்வமேவ ததோ ந வாச்யம் ம கிஞ்சிதஸ்தி யதா தவேஷ்டம் குரு மாம் ததைவ த்வாம் ஆத்மநாதம் ரமணம் பஜாமி.